Guys, welcome to 100 Learning Together. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 2022 பேப்பர் டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் கம் வித் அ ஃபைல். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்திருக்கீங்க ப்ளீஸ் ஏ ஹாய். ஹாய் ஸ்டார்க், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க போல் ஸ்டார்க். ஓகே, ஸோ அதர்ஸ் சே ஹாய். ஸோ யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். And also I have a file to you. Okay, so இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி I'll say about a file. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா it is a rapid revision கிளாஸஸோட எல்லா லிங்க்ஸுமே இருக்க ஃபைல் தான் இது. ஓகே, ஸோ this is a guide of the rapid revision battle series. Okay, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே you'll be having the links. Okay, இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் இருக்க 10 யூனிட்ஸுக்குமே you'll be having the links. Hi Vignesh. Hi Moin. Hi, good evening to all. Okay, so in the file la pathinga appadina you'll be having the links for all the subjects. Ella unit kume irukka important questions 2 marks 3 marks 5 marks kana link idhula irukku. So idu vandittu ungalku or pdf naalikku varum. Okay, so naalikku you can see this file and unga ellathukkume or யூனிட்ல இருக்க கொஷின்ஸ் வந்து தேடி படிக்கிறது இல்லை வந்துட்டு எங்கே போய் யூனிட் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான சொல்யூஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்க்கான லிங்க் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கா. ஸோ இதில் 10 யூனிட்ஸ்க்குமே என்னென்ன வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கோ அது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் திஸ் ஒன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸ் இருக்கா. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஹியர். ஸோ இது டைரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்க லிங்க்குக்கு உங்களை கொண்டு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா சாப்டர்ஸ்க்குமான வீடியோஸ் அண்ட் லிங்க்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இஸ் பாட்னி. ஓகே, ஸோ பாட்னியில் இருக்க எல்லா யூனிட்டும் இருக்கும். அதே மாதிரி ஜுவாலஜி இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனியாக, ஆர்கானிக் தனியாக, ஃபிசிக்கல் தனியாக இருக்கும். ஸோ இன்ஆர்கானிக்கில் இருக்க 5 யூனிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா கம்பல்சரி கொஷின்ஸ். ஓகே, இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் வில் பி டிஸ்கஸிங் த 1 marks too. ஓகே, ஸோ அதுக்கான லிங்க்குமே இதில் இருக்குது. யூ கேன் see it here for physical chemistry and also for organic chemistry. Okay, so இப்போ உங்களுக்கு important 2 marks 3 marks in organic chemistry nitrogen compounds பார்க்கணும்னா you can just click here. Okay, so நீங்கள் உங்களுக்கான இந்த வீடியோ இங்கே ப்ளே ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லிங்க் கன்சால்டேட் பண்ண ஃபைல் தான் இது. அதே மாதிரி மேக்ஸ்க்குமே இருக்கு. ஓகே, ஸோ you'll get this file by tomorrow. ஓகே, ஸோ இனிமே நீங்கள் வந்துட்டு தேடிட்டு இருக்க வேணாம், வீடியோ போய் ஒன்றா தேடிட்டு இருக்க வேணாம். Okay, so you can click here and you can check all the videos. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இல்லை இந்த யூனிட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இந்த ஃபைல்ல இருந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே you can get it. Okay, yes. Hi Dhanashri, hi Sarvesh, Priyadarshini, hi Latifa, good evening, good evening. Good evening Vidya, yeah, good evening Munishwari, good evening. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜூலை 2022ஓட கொஷின் பேப்பர் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பென் அண்ட் நோட் புக் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸோட டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்குது அண்ட் நீங்கள் வந்துட்டு இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி செஷன் முடிஞ்சோன்னே யூ கேன் அப்டேட் த ஸ்கோர். ஓகே, உங்கள் ஸ்கோரை வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அண்ட் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்தெந்த யூனிட்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க and எந்த யூனிட்டை வந்துட்டு நீங்கள் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், யா, குட் ஈவினிங் இந்திராணி, வணக்கம் வணக்கம் ஸ்டார்க், ஜெனல், ஹாய் ஜெனல், குட் ஈவினிங். ஓகே, ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூலை 2022 பேப்பரில் இருக்க 1 marks எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. 1 marks நான் கொஷின் ரீட் பண்ண ஆன்சர் எழுதிட்டே வாங்க. ஸோ என்னென்ன ஆன்சர்ஸ் கரெக்ட் அண்ட் எங்கே நீங்கள் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, யூ கேன் செக் இட். ஓகே, ஸோ வில் மூவ் டு தி 1 marks. The first question is zinc is obtained from ZNO by. Okay, the options are carbon reduction,
reduction using silver, electrochemical process and acid leaching. Okay, you can comment the answer as well as நீங்க note down பண்ணிட்டே வாங்க. இந்த answer நீங்க கரெக்டா சொல்றீங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி நோட் பண்ணிட்டே வாங்க. Okay, what will be the answer? Zinc is obtained from ZNO by what is the process? Option 1 சொல்லிருக்கீங்க முனீஸ்வரி, லத்திஃபா A சொல்லிருக்கீங்க, எஸ் ஜெரி, டாம் அண்ட் ஜெரி ஏன்னு சொல்லியிருக்கீங்க, சையத் மொயின் A சொல்லியிருக்கீங்க, ஸ்டார்க் A சொல்லியிருக்கீங்க. Okay, carbon reduction சொல்லியிருக்கீங்க. Okay, so the answer is correct. It is carbon reduction. Okay, so ஏன் carbon reduction, ஏன் மிச்ச process எல்லாம் இது undergo பண்ணல? See, என்ன கேட்டிருக்காங்க, zinc is obtained from ZNO by. Okay, so ZNO அப்படின்றது ஒரு ஆக்சைடு. இந்த ஆக்சைடை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கார்பன் போட்டால் அது என்ன ஆகிடும், இந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடை வெளியில் போயிடும். ஸோ therefore ZNO என்ன ஆகிடும், ஜிங்காக ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ கேன் யூ டெல் மீ த ரியாக்ஷன் ஃபார் திஸ்? நீங்க கார்பன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாட் வில் பி த ரியாக்ஷன்? யா தாரணி ஏ சொல்லியிருக்கீங்க, எஸ் கரெக்ட். சுதர்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ யோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். பட் வாட் வில் பி த ரியாக்ஷன்? சி ZNO இது என்ன ஆகுது, கார்பன் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ இது ரெடியூஸ் ஆகி இங்க என்ன ஆகும், இட் ஃபார்ம்ஸ் Zn plus CO. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஜிங்க் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் எடுத்துட்டு வெளியில போகுது. அதனால தான் இந்த ப்ராசஸ். Okay, so therefore first option is correct. Yes, Syed Mohin, your answer is correct. Okay, correct. நீங்க answer பண்ணிருக்கீங்க. Stark and Syed Mohin, you have given the reaction. Tom and Jerry, okay, நீங்களும் கொடுத்திருக்கீங்க. Okay, fine. Now we'll move to the next question. The element that shows lowest catenation among the following P block element is. The options are carbon, silicon, lead and germanium. What will be the answer? The element which shows lowest catenation. Okay, so catenation அப்படினா தெரியும் நம்மளுக்கு, ஒரு எலிமெண்ட் இன்னொரு அதோட எலிமெண்ட் கூட என்ன பண்ணிக்கும், அது கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். இட் ஃபார்ம் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுதான் கேட்டினேஷன். ஸோ இந்த கேட்டினேஷன் எதுக்கு வந்துட்டு லோவஸ்டா இருக்கும், 14 குரூப் 14 எலிமெண்ட்ஸ்ல. ரோஷினி, ஹாய், ஐம் நியூ. ஓகே, வெல்கம் ரோஷினி, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இன்னும் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸுமே இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம் ரோஷினி. ஓகே, இந்திராணி சி சொல்லியிருக்கீங்க, தன்ஷி ஸ்ரீ சி சொல்லியிருக்கீங்க, லத்திஃபா ஸ்டார்க் சி சொல்லியிருக்கீங்க. மேம் சிபிஎஸ்சிக்கு எப்போ, சிபிஎஸ்சிக்கு வி ஹவ் ஸ்டார்டட் அ சேனல் 100 லேர்னிங் சிபிஎஸ்சி. அதில் வந்துட்டு வி ஆர் அப்லோடிங் தி யூனிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் வி ஆர் அப்லோடிங். யூ கேன் கோ அண்ட் செக் தேர். ப்ரோ மேக்ஸ், தீப்தி சி, சையத் மொயின் சி, ரமணா. ஓகே, ஸோ நீங்கள் தான் அந்த கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணாதா? ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் இருக்க கொஷின்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரமணா. ஓகே, ஜெயபிரதா டி, ஜெயபிரதா டி சொல்லியிருக்கீங்க. We have uploaded Tanshri, நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, separate session for compulsory problem, right? So compulsory problem and questions, organic, inorganic, physical மூணுக்குமே we have uploaded. Okay, so நாளைக்கு அந்த PDF வந்தோடனே நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைனாலும் கூகுள் ஷீட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 3 செஷன் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ கேன் கோ அண்ட் செக். டாம் அண்ட் ஜெரி, தன்ஸ்ரீ. ஓகே, எஸ். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? த ஆன்சர் இஸ் சி. lead is correct. okay, ஏன் அப்படின்னா கார்பன் இதுதான் கேட்டினேஷன் அதிகமா அண்டர்கோ பண்ணும் குரூப் 14லயே. அதுக்கப்புறமா it will be for silicon and germanium, and then comes the germanium and then tin, last will be lead. ஓகே, இதுதான் ஆர்டர். ஜெர்மானியம் அண்ட் டென்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மோர் ஓவர் எப்படி இருக்கும்னு சேமா இருக்கும். லெட்டுக்கு இட் வில் பி லீஸ்ட் அண்ட் ஃபார் கார்பன் இட் வில் பி தி மோஸ்ட். ஸோ தேர்ஃபோர் யுவர் ஆன்சர் இஸ் சி. ஓகே, யா முனீஸ்வரி டி சொல்லியிருக்கீங்க, பட் தி ஆன்சர் இஸ் சி. ஓகே, அண்ட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் HCF6 on complete hydrolysis it produces XeOF4, XeO2F2, XeO3 and XeO2. What will be the answer? XeF6 on hydrolysis. இதை நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரலைஸ் பண்றோம். So what will be the product? C. Ma'am, spectrochemical series. This is not spectrochemical series, Moin. இது வந்துட்டு catenation series. Okay, yes. So C சொல்லிருக்கீங்க. Most of you
correct. Indrani, Arun, Tanshri, Dikshit. Okay, so you have given the answer as XeO3. Yes, that is the correct answer. So இங்க என்ன ஆகும், இந்த xenon 3 oxygen எடுத்துட்டு XeO3 வெளியில போயிடும். So மிச்சம் என்ன இருக்கும், நம்மளுக்கு 6 times of HF இருக்கும். Okay, so XeF6 on complete hydrolysis it gives XeO3. And next is the actinoid element which shows the highest oxidation state of +7R. Okay, the one which gives the +7 oxidation state. எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. You can see the options are neptunium, plutonium, americium, uranium, thorium and mendelevium, uranium, fermium, thorium, einsteinium, nobelium and lawrencium. Okay, so A சொல்லிருக்கீங்க. Love code, hello. Good evening, love code. Tanshri, I am asking for all book back and book inside important problems, ma'am, not PYQ's compulsory problem. Okay, so adula PYQ mattum kadayadu. We have discussed some more problems, important problems we have discussed, and if time permits, we'll be discussing the book back too. Okay, yes. Okay, so you are given the answer as A. Yes, A is the correct answer. Neptunium, plutonium and americium. Okay, so இது book back question அப்படின்றனால நம்ம எல்லாருமே மக்கடிச்சு வச்சிருப்போம். But இதே question ஒரு slide change பண்றேன். Can you tell me the answer? We'll see. Okay, highest oxidation state, sorry, which shows the oxidation state of +6 R. Which elements will show the oxidation state of +6? What are the elements which show the oxidation state of +6? அதாவது actinoid elements. +6 தர oxidation state. What are the elements? D சொல்றீங்க. Americium, okay, fine. Americium, and then வேற எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கு தான் நம்ம டேபிள் ஒன்று இருக்கு புக்ல, ரைட்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ் தனியா இருக்கும், லாந்தனாய்ட்ஸ் தனியா இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, இட் இஸ் காமன் ஃபார் போத் ஆக்டினாய்ட்ஸ் அண்ட் லாந்தனாய்ட்ஸ். பட் இந்த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +4, +5, +6 இது எல்லாமே வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ அதை நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, see here இந்த டேபிள் தான் அது. இங்க பாத்தீங்கன்னா +3 oxidation state is common for both lanthanoids and actinoids. So actinoidsல என்னென்ன oxidation state இருக்கலாம்? +2 இருக்கலாம், +3, +4, +5, +6, +7 வரைக்கும் இருக்கலாம். அதாவது +2ல இருந்து +7 வரைக்கும் இருக்கலாம். lanthanoidsல it will be having from +2 to +4. Okay, அங்க 3 oxidation state தான். But actinoids it will be having 5 oxidation state. +2, +3, +4, +5, +6 and +7. Sorry, 6 oxidation state இருக்கு. இதுல +3 ரெண்டுக்குமே காமன். இப்போ எதெல்லாம் +2 oxidation state கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one thorium and americium. இந்த ரெண்டும் மட்டும்தான் it gives you +2 oxidation state. அடுத்தது +3 it is common. +4 எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, thoriumல இருந்து berkelium வரைக்கும் it gives +4 oxidation state. அடுத்தது +5 from thorium to americium and +6 uraniumல இருந்து americium வரைக்கும் +6. அடுத்தது நெப்டியூனியம்ல இருந்து அமெரிசியம் வரைக்கும் என்னது +7. ஓகே, அதே மாதிரி நீங்க லாந்தனாய்ட்ஸ் பாருங்க, +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ நியோடியம்க்கு வந்துரும் +2. அதுக்கப்புறமா 7th எலிமெண்ட் எது? கெடோலினம், ரைட்? ஸோ இந்த கெடோலினம்க்கு முன்னாடி இருக்க 2 Samarium and europium will be having +2. அதே மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் எது? லாரன்சியம். ஸோ லாரன்சியம்க்கு முன்னாடி இருக்க 2 துல்லியம் அண்ட் இட்டர்பியம். இந்த ரெண்டுக்குமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். எதுக்கெல்லாம் +4 வரும்னா, அதே கெடோலினம்க்கு அடுத்த 2 எலிமெண்ட் இருக்கும் இல்லையா, டர்பியம் அண்ட் டைஸ்போரியம். இதுக்கு வந்துட்டு it will be having +4 and first 3 elements will be having +4 oxidation state. ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். பிகாஸ் இதே கொஸ்டின்ல +6 கேட்கலாம், +5 கேட்கலாம், +2 கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் புக் இன்சைட்ல இருந்து ஃப்ரேம் ஆகலாம் இல்லையா? ஸோ therefore you must see this table too. Okay, yes. Next is an example for a double salt. Give me the answer. An example for double salt. FeS4, FeSO4 dot NH4 twice SO4 dot 6H2O, K4FeCN6, K2SO4 dot 2H2O. இதை பார்த்த உடனே நம்ம எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவோம். An example for double salt. Assertion: dissociation energy of fluorine bond is greater than chlorine gas.
Okay, so what are the reasons? Arun, dissociation energy of fluorine is greater than the chlorine gas. Amma. Okay, what is the reason? Reason chlorine gas மட்டுமா chlorine gas என்னவா இருக்கு அந்த ரீசன் சொன்னா தானே ஆன்சர் சொல்ல முடியும். Okay, so you have given the answers. B சொல்லிருக்கீங்க எல்லாரும். Dikshit, Happy Boy, Latifa, Moin, Indrani, Roshni. Okay, you have given the answer as C. C is K4FeCN6. இது double salt ah? Okay, Roshni, you have given the answer C, right? K4FeCN6, it is a complex. Is it double salt? It is FeSO4 dot NH4 twice SO4 dot 6H2O. இதை ஏன் நம்ம double salt ன்னு சொல்றோம்? Because it has two salts in it. FeSO4 ஒரு salt, NH4 twice SO4 ஒரு salt. Okay, ferrous sulfate ஒரு salt, ammonium sulfate ஒரு salt. So ரெண்டு salt combine ஆகி crystal மாறி இருக்கு. So therefore this is said to be as double salt. இந்த K4FeCN6 என்னது? It is a complex and it is not a double salt. Okay. Roshni, the answer is B. Okay, இது வந்துட்டு simple salt. FeSO4 simple salt. அதே மாதிரி K2SO4.2H2O simple salt. This is simple salt, these two. இதுதான் double salt. ஏன்னா இதுல ரெண்டு salt இருக்கு. Ferrous sulfate இருக்கு, ammonium sulfate இருக்கு. இது complex. Okay, so therefore the correct answer is B. And next question is graphite and diamond are. Graphite and diamond are covalent and molecular crystals, ionic and covalent crystals, both are covalent crystals, both are molecular crystals. Graphite and diamond. We know that they are allotropes of carbon, right? So allotropes enna bond form பண்ணும் covalent bond தான் form பண்ணும். So therefore, yeah, both are covalent crystals சொல்லிருக்கீங்க. Okay, so you are giving the correct answer. Roshni, Munishwari, Happy Boy, Dikshit, Tanshri, Latifa. Latifa A சொல்லிருக்கீங்க. Check the answer. Graphite and diamond both are covalent crystals. ஏன்னா இந்த ரெண்டுமே allotropes of carbon. கார்பனோட allotropes தான். So allotropes அப்படினாலே என்னது? இது வந்துட்டு it is the carbon which is bonded to another carbon using a covalent bond. So therefore they are covalent crystals. Okay. Yes, Love Code Official C சொல்லிருக்கீங்க. Shri Music C, Deepthi C சொல்லிருக்கீங்க. S. Fine. And the next question is half-life period for a first order reaction. Okay, பார்க்கலாம் யார் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா half-life period for first order reaction. The elements with +6 oxidation state is also the same as in the before asked question, ma'am. +6 yes, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் வரும், யுரேனியம் மட்டும் ஆட் ஆகி வரும், யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம் and americium. So will be having +6 oxidation state. Okay, fine. So you have given the correct answer. It is T half is equal to 0.6932 by K. Okay, so what is the T half for zero order reaction? Can you tell me the T half for zero order reaction? T half for zero order reaction. Sorry for late. SKM gaming இப்பதா வரீங்களா? Okay, so இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா முன்னாடி இருக்க questions எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. Okay, Munishwari C, Indrani 0 சொல்றீங்க. T half for zero order reaction, what is the formula? It is not 0. Indrani, it is not 0. நம்ம டெரிவேஷன் படிச்சிருப்போம் இல்லையா half life periodல 7th unitல half life periodல will be first deriving first order reaction, அதுக்கப்புறமா zero order reactionக்கு நம்ம ஒரு டெரிவேஷன் படிச்சிருப்போம். Okay, A naught by K சொல்லிருக்கீங்க Tanshri. Yes, it is right. A naught by 2K சொல்றீங்க. Yes, Roshni, A naught by 2K. Love Code Official, A naught by 2K. Okay, so the answer is concentration of A naught by 2K. Okay, so in the zero order reaction, it depends on initial concentration, and the first order reaction do not depend on initial concentration.
A naught. ஏன்னா இங்க நம்மளுக்கு A naught கிடையாது first orderல. Zero orderல என்ன வருது? A naught வருதா? So it depends on the initial concentration. Okay. So and இந்த ரெண்டு pointsமே note பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 markல கேட்கலாம். Okay. So the first order reaction do not depend on the initial concentration, but zero order reaction it depends on the initial concentration. Okay. Yes. 11க்கும் வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் செக் பண்ணலனா நம்ம சேனல்லே பாருங்க 11க்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு அண்ட் அதுலயும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். கெமிஸ்ட்ரிலயும் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் போஸ்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு சொல்யூஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்துட்டு வருது. யூ கேன் செக் லவ் ஜீசஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, so note this point. And next is which of these is not likely to act as a Lewis base? Which of these is not likely to act as a Lewis base? BF3, PF3CO and F minus. Which is not a Lewis base? Which is not a Lewis base? BF3, PF3CO, F minus. Arun, reason chlorine has more electron repulsion than fluorine. See, chlorine ku vandittu அதிகமான electron repulsion இருக்கா? Yes. Okay, because fluorine it is 1s2 2s2. Fluorine is 1s2 2s2 2p5, right? Fluorine. Chlorine another 1s2 2s2 2p6 3s2 3p5. So இங்க பாத்தீங்க அப்படின்னா இது 3 third orbitalக்கு போகுது. அப்ப second orbitalல இருக்க electron என்ன பண்ணும்? third orbitalல இருக்க electron repel பண்ணும். Okay? Yes. So BF3 கொடுத்திருக்கீங்க. Answer A is the correct answer. A, B. Syed Moin B சொல்றீங்க. A is the correct answer. BF3. Okay? Why BF3? Why not PF3CO and F minus? Why it is BF3? So BF3 it is a Lewis acid. ஏன் இதை நம்ம Lewis acid ன்னு சொல்றோம்? Because இங்க boron is electron deficient. It is electron deficient. Whereas PF3 எடுத்துக்கலாம். Phosphorus it has one lone pair of electron and then CO ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 2 lone pair of electron இருக்கு, ஃப்ளூரினுக்கு 3 lone pair of electron இருக்கு, பாஸ்பரஸ்க்கு 1 lone pair of electron இருக்கு. So therefore இங்க எல்லாமே lone pair of electron இருக்கனால they act as what? They act as Lewis base. Whereas BF3 boron is an electron deficient, so therefore it is a Lewis acid. Okay, புரிஞ்சுதா? Okay. And next, how many faradays of electricity are required for the following reaction to occur? MnO4 minus to Mn2 plus. Okay, 5F, 3F, 1F and 7F. How many faradays of electricity are required for the following reaction to occur? What will be the answer? 5F. சொல்லிருக்கீங்க. Yes, 5F. Happy boys, 7F சொல்லிருக்கீங்க. Syed Moin A சொல்லிருக்கீங்க 5F. Okay, so the answer is 5F. This is because நம்ம என்ன பண்ணணும்? We have to find out the number of electrons transferred. இந்த ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு number of electrons transfer ஆயிருக்குன்னு சொல்லி calculate பண்ணும் first. அதை calculate பண்ணோம் அப்படின்னா the number of electrons will be equal to the number of faradays. Okay, so இங்க பாருங்க MnO4 minus. Can you calculate the oxidation state of Mn? இதே மாதிரி they'll be asking இந்த ஈக்குவேஷனை மாத்தி கூட கேட்கலாம், ரைட்? ஸோ இதுக்கான பேஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஆன்சருக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ MnO4 மைனஸ் இதுல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +2 சொல்றீங்க. What will be the oxidation state of manganese? I'll be taking it as X. -4 into -2 is equal to -1, கரெக்டா? Because 4 oxygen இருக்கு, ஆக்சிஜனோட oxidation state -2, இங்க -1 சார்ஜ் இருக்கனால நம்ம -1 ன்னு எடுத்துக்கிறோம். So X plus 4 minus 2 is -8 is equal to -1. So X will be equal to +7. கரெக்டா? இங்க MnO4 ல manganese ஓட சார்ஜ் என்ன? +7. Mn2 plus ல it is +2. அப்போ இங்க எவ்வளவு number of electrons difference இருக்கு? It is 7 minus 2. Okay, so அப்ப எவ்வளவு electrons difference இருக்கு? Okay, so 7 சொல்றீங்க.
the oxidation state 7 சொல்லிருக்கீங்க. Yes, it is right. So what will be the difference of the electron? 5. Yes. So 7 minus 2 is 5. அப்ப the number of electrons இங்க எவ்வளவு transfer ஆயிருக்கு அப்படின்னா 5. அதனால we need 5 Faraday. Okay, for 1 electron you need 1 Faraday. அப்ப 5 electrons இருந்துச்சு அப்படின்னா will be we need 5 Faraday. இதே மாதிரி I'll give some இன்னொரு example கொடுக்கிறேன். Okay, K2Cr2O7 2Cr3 plus. Okay, so what will be the number of Faradays required for the following reaction to occur? K2Cr2O7 to Cr3 plus. So இங்க நம்ம என்ன பண்ணோம், இந்த chromium ஓட oxidation state கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த ரெண்டுக்குமே நீங்க வந்து difference calculate பண்ணீங்க அப்படின்னா you'll be getting the number of Faradays. Okay, Dikshit once again ma'am please. Okay, so நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, இதுக்கு நீங்க கண்டுபிடிங்க. Okay, I'll repeat once again. See, MnO4 minus to Mn2 plus கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன இருக்கு, manganese ஒரு oxidation stateல இருந்து இன்னொரு oxidation stateக்கு என்ன இருக்கு, change ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ manganese ஓட oxidation state நம்ம கண்டுபிடிக்கணும். MnO4 minus. அப்ப MnO4 minusல Mn is unknown, அதனால நம்ம அதை X ன்னு எடுத்துக்கிறோம். And இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 oxygen இருக்கு, அதனால 4. Oxygen ஓட oxidation state என்ன, it is -2. அப்ப 4 -2 is equal to, the charge is -1, equal to மேல என்ன charge இருக்கோ அது நம்ம equal to -1ன்றனால -1 ன்னு போட்டிருக்கோம். அப்ப x minus 8 is equal to -1 அப்படின்னா x என்னவா இருக்கும், +7 ஆ இருக்கும். இப்போ manganese ஓட oxidation state நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, it is +7. and productல என்ன இருக்கு, +2 இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க difference என்ன, 7 minus 2 is 5. அப்படின்னா 5 electrons transfer ஆயிருக்குன்னு அர்த்தம். So ஒரு electron transfer பண்றதுக்கு நம்மளுக்கு 1 Faraday தேவைப்படும். அதனால 5 electrons transfer பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 5 Faradays தேவை. Okay, so therefore the answer will be 5F. Okay, புரிஞ்சுதா Dikshit, புரிஞ்சுதா இப்போ? Okay, 6 minus 3 3F சொல்லிருக்கீங்க. 3F 3F 3F. Okay, correct ma'am. 2 1. Okay, 2x plus 7 minus 2 is equal to 0. 4 10. Yes, plus 6 correct. Shri Music, you're right. So இங்க என்ன வரணும், plus 6 oxidation state வரும். Because potassium it is 2 times of 1. Chromium நம்ம 2x ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு chromium ஓட oxidation state தான் தேவை, அதனால நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம். Plus 7 into minus 2 is equal to 0. Because இங்க எந்த சார்ஜும் இல்லை, அதனால equal to 0. அப்போ 2 plus 2x minus 410 is equal to 0. So 2x 2 minus 410 is minus 12 equal to 0. அப்போ x என்ன வரும், plus 6 வரும். and productல என்ன இருக்கு, plus 3 இருக்கு. அப்போ இதோட difference என்ன, it is 3. அப்படின்னா we need 3 Faraday. Okay, புரிஞ்சதா? so இந்த மாதிரி questions வந்து நம்மளுக்கு மாத்தி வந்தாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும். அதுக்கு நம்மளுக்கு first என்ன தெரியணும், இந்த question ஓட base என்ன, concept என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். Okay, yes. அன்பு செல்வன் ma'am want to get 55 plus, what I want to do. so நீங்க first chemistry chapter wise weightage video பாருங்க. அதுல நம்ம இது வரைக்கும் கேட்ட பப்ளிக்ல கேட்ட chapter வந்துட்டு weightage படி we have arranged it. okay, so அத பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா first நம்ம எந்தெந்த எதுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமான weightage இருக்கோ அந்த chapters நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அதுல இருக்க எந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க. book back book inside அதெல்லாமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. so அப்படி படிச்சிங்க அப்படின்னா you can get it. Okay, yes. I will move to the next question. The phenomenon absorbed when a beam of light is passed through a colloidal solution is known as what? Cataphoresis, electrophoresis, coagulation and Tyndall effect. Yeah, problem வரும். problemக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா we have discussed problem compulsory questions எல்லாமே discuss பண்ணிருக்கோம். inorganic, organic, physical எல்லாத்துலயும் நீங்க அதையும் check பண்ணிக்கோங்க. Okay, so Tyndall effect சொல்லிருக்கீங்க எல்லாரும். Yes, it is right. So most of you have given the correct answer, Tyndall effect. Okay, so the phenomenon observed when a beam of light is passed through a colloidal solution அப்படின்னா that is Tyndall effect. இந்த Tyndall effect வந்துட்டு நம்மளே கண்ணால பார்க்கலாம். எப்படி மார்னிங் எந்திரிச்சோன்னா நீங்க விண்டோ ஓபன் பண்றீங்க, விண்டோ ஓபன் பண்ணோன்னா சன் வந்துட்டு கரெக்டா விண்டோ கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த சன் ரேஸை கரெக்டா பார்க்கலாம் இல்லையா? ஸோ அந்த ரேஸ் தான் என்னது, Tyndall effect அவ்வளவுதான். so because air அப்படின்றதே அது ஒரு கொலாய்டு தான். அப்ப என்ன ஆகுது, சன் ரேஸ் அதுல படுது, அதனால we can see the path of light. okay, அந்த ரேவை நம்மளால பார்க்க முடியும், அதுதான் Tyndall effect.
அதே மாதிரி ப்ரௌனியன் மோஷன் அதுவுமே சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, இதே ரே தான் நம்ம பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா விண்டோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ சன்லைட் உள்ள வருது, நம்ம ஒரு ரே பார்க்குறோம், அது டிண்டால் எஃபெக்ட். அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் இல்லையா, நம்ம பார்க்கலாம் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுற மாதிரி தெரியும். அதுதான் ப்ரௌனியன் மோஷன். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த பார்ட்டிகல்ஸ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஜிக்ஸாக்ல. அதுதான் ப்ரௌனியன் மோஷன். ஓகே, எஸ், ஃபைன். colloidal solution, physical example, exercise. Okay, zigzag movement. Okay, correct. And next question pola. Which of the following compounds can be used as an antifreeze in automobile radiators? Okay, so in the radiator ellame freeze ஆகாம இருக்கிறதுக்காக will be using a compound. அது என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெத்தனால், நியோபென்சில் ஆல்கஹால், எத்தனால் அண்ட் ஈத்தேன் 1,2 டயோல். நம்ம கார்ல இருக்க ரேடியேட்டர் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ அதுல என்ன ஆகும், என்ஜின் வந்துட்டு கூல் ஆகுறதுக்காக அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக வில் பி யூசிங் திஸ் காம்பவுண்ட். வாட் இஸ் தட்? எஸ், இட் இஸ் ஈத்தேன் 1,2 டயோல். ஸோ எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இட் இஸ் டி. ethanol சொல்லிருக்கீங்க, CD's info. It is ethane 1,2 diol. What is the other name for ethane 1,2 diol? ethane 1,2 diol na என்ன, 2 கார்பன். இதுல first and second carbon என்ன இருக்கணும், OH இருக்கணும். What is the other name for ethane 1,2 diol? glycol. Yes. glycerol சொல்றீங்க, glycerol வந்து triol. இதே மாதிரி 3 OH இருந்தா glycerol. glycol is correct answer. Okay, fine. Latifa, Noble, Lavin, Dikshit, Lavkod, Makuna, Regadharani. Okay, fine. Syed. Okay, good. Okay. Next is, which of the following represents the correct order of acidity? என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி கேட்டிருக்காங்க. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். FCH2COOH கொடுத்துருக்காங்க. அதாவது அசிட்டிக் ஆசிட் CH3COOHல இருந்து ஒரு ஹைட்ரஜன் பதிலா ஃப்ளூரின் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் மோனோஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட். அடுத்தது மோனோப்ரோமோ அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, and then அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ ஹாவ் டு அரேஞ்ச் திஸ் இன் தி acidity order. ஓகே, ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க, லவ்கோட் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரேகதாரணி பி சொல்லியிருக்கீங்க, CD's info சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். சி, அசிடிட்டி அப்படின்னாலே ஹைட்ரஜன் வெளியில போகணும். எப்போ ஒரு ஹைட்ரஜன் ஈஸியா வெளியில போகும் அப்படின்னா, அதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஈஸியா வெளியில போகும். ஏன், சி, ஐம் டேக்கிங் எக்ஸ், நான் ஜென்ரலாகவே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கு. This is an electron withdrawing group and this is attached to acid. இப்போ இது என்ன பண்ணும், எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுத்துக்கும் இல்லையா. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும், அது வந்துட்டு ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணி அது எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அது இழுத்துக்க பார்க்கும். ஸோ தேர்ஃபோர் இங்க என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் எல்லாமே இந்த எக்ஸ் கிட்ட மூவ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த OH பாண்ட் என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகுமா வீக் ஆகுமா? வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் OH பாண்ட்? பி சொல்லியிருக்கீங்க அண்ட் சில பேர் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இந்த O அண்ட் ஹெச்சுக்கு நடுவில் இருக்க பாண்ட் ஸ்ட்ராங் ஆகுமா இல்லை வீக் ஆகுமா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா எஸ், இட் இஸ் வீக். ஹர்ஷிவ் டுடே யூ ஆர் லேட். இப்பதான் வந்தீங்களா ஹர்ஷிவ்? ஓகே, லவ் கோட் அஃபிஷியல் வீக் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுது, இங்க நம்மளுக்கு வீக் ஆகுது. ஓகே, குட். ஓகே, புரிஞ்சதா? என்ன ஆகும், எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது, இழுக்குது அப்படின்னா இந்த பாண்ட் என்ன ஆகும், வீக் ஆகும். அப்ப வீக் ஆச்சுன்னா H+ ஈஸியா வெளியில போகலாமா இல்லையா? எஸ், ஏன்னா பாண்ட் வீக் ஆயிடுச்சு, அதனால H+ என்ன ஆகும், ஈஸியா வெளியில போகும். இதுவே நான் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வச்சிருக்கேன், அதாவது எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ற குரூப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதை நான் Yன்னு எடுத்துக்கிறேன்.
ஓகே, ஸோ இந்த y என்ன பண்ணும், இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே y இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இது எலக்ட்ரானை கொடுக்கும் இல்லையா. அப்போ எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா OH பாண்ட் என்ன ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ அங்கே ஹைட்ரஜன் வெளியில் போக முடியுமானா முடியாது. அப்போது அது அங்கே என்ன ஆகும், அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். எங்கெல்லாம் ஹைட்ரஜன் வெளியில் ஈஸியாக வெளில போகுதோ அங்கே அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, என்னது, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதுவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எஸ். இப்போ இதுல எதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சொல்லுங்க. ஃப்ளூரின் இருக்கு, புரோமின் இருக்கு, குளோரின் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. So which is electron withdrawing group? எது electron withdrawing group? Fluorine, bromine, chlorine, hydrogen. Yeah, fluorine is an electron withdrawing group, correct. Fluorine, chlorine, bromine, halogens எல்லாமே electron withdrawing group தான், கரெக்டா? Yes. So இதெல்லாமே electron withdrawing group. அப்ப இந்த hydrogen CH3 group என்னது, நம்மளுக்கு தெரியும் alkyl groups எல்லாமே electron releasing group. அப்போ எதுக்கு வந்துட்டு acidity கம்மியா இருக்கும், இருக்கிறதுலே எது வீக்கா இருக்கும் இந்த நாள்ல? Which one will be very weak acidic? Fluorine is most electronegative. All halogens are electronegative. Yes, you are right. So among these four, which one will be the least acidic? Monday exam, ma'am. Which lesson is most important, ma'am? Happy boy, நீங்க வந்துட்டு chemistry chapter wise weightage video பாருங்க. அதுல நம்ம weightage படி எல்லா யூனிட்டுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆர்டர்ல நீங்க படிங்க. Okay, CH3COOH சொல்லிருக்கீங்க. Yes, acidic. ஆமா, இதுதான். Because இது என்னது, it is electron releasing group. மிச்ச குரூப் எல்லாம் என்னது, they are electron withdrawing groups. இதெல்லாமே electron withdrawing group. அப்ப நம்மளுக்கு தெரியும் electron releasing groupக்கு தான் acidity என்னவா இருக்கணும், கம்மியா இருக்கணும். So இங்க CH3COOH லாஸ்ட்ல எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. எதுல CH3COOH இருக்கு லாஸ்ட்ல? Which option? Yes, it is B. Correct? So therefore your correct answer is B. இப்படியும் நம்ம பார்த்துக்கலாம், இப்படியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்மளுக்கு தெரியும் the most electronegative is fluorine, then comes chlorine, bromine. So this will be the order and then comes the alkyl group. So இதுதான் நம்மளோட correct answer. Okay, புரிஞ்சதா? Yes. Okay, yes, serious info, you are right. Fluorine, chlorine, bromine தான் order. And B option சொல்லிருக்கீங்க, love code, Dikshit, CD's info. Okay, fine. Now we'll move to the next question. Aniline plus benzoyl chloride in presence of NaOH gives C6H5NH CO C6H5. This reaction is known as Friedel-Crafts reaction, HVZ reaction, Scott-Bowman and Kolb's reaction. What will be the answer? Aniline plus benzoyl chloride. Aniline another benzene ring la NH2 irunchina aniline. It reacts with what? Benzoyl chloride. Benzoyl chloride formula என்ன? C6H5COCl in presence of NaOH. Okay, so you have given the answer C சொல்லிருக்கீங்க, love code A சொல்றீங்க. Okay, so what will be the answer? இங்க வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்க NaOH இருக்கனால, ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, NaOH இருக்கனால இங்க இருக்க ஹைட்ரஜன் வெளியில போகும். ஓகே, இதுவே if I have anhydrous AlCl3 இருந்துச்சுன்னா, same aniline, same C6H5COCl, anhydrous AlCl3 இருந்துச்சுன்னா எங்க இருக்க ஹைட்ரஜன் வெளியில போகும்? So இங்க இந்த ஹைட்ரஜன் வெளியில போகுது, எப்படி போகுது, HCl வெளியில போகுது. அப்ப remaining will be NHCOC6H5. ஓகே, இப்போ இந்த இடத்துல அதாவது aniline C6H5COCl in presence of anhydrous AlCl3, what will be the reaction? Then that will be Friedel-Crafts reaction. Yes, you are right, this is Friedel-Crafts reaction. Will aniline undergo Friedel-Crafts reaction? Will aniline undergo Friedel-Crafts reaction? Anhydrous means, anhydrous அப்படின்னா ஜெனல், anhydrous அப்படின்னா ஒரு மாலிகுல்ல இருந்து, இப்போ இங்க என்ன இருக்கு, அலுமினியம் குளோரைட் இருக்கா, இந்த அலுமினியம் குளோரைட் என்ன பண்ணும்னா, இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு அப்சார்ப் த மாய்ஸ்சர். இது என்ன பண்ணிக்கும்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும்.
ஓகே, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அப்சர்வ் பண்ண மாய்ஸ்சரை நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வெளியில தள்ளுறோம். அதுதான் ஆன்ஹைட்ரஸ். சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா. கல்லுப்பு இருக்கு இல்லையா, நம்ம கடையில இருந்து கல்லுப்பு வாங்கிட்டு வருவோம். அதை வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில்ல போட்டு வைக்கிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வரும்போது அது ஈரம் இல்லாம தான் இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆக ஆக இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிட்டு அது தண்ணியா மாற ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸ் தான் ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுல இருந்து நம்ம வாட்டர் மாலிகுலை கொஞ்சம் ஹீட் பண்ணி வெளியில தள்ளிட்டோம் அப்படின்னா அது ஆன்ஹைட்ரஸ். ஆன்ஹைட்ரஸ் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகே, எஸ். Aniline is basic in nature. Okay, so benzene diazonium chloride சொல்றீங்க Dikshit. Hydrogen from aniline will get with Cl கூட hydrogen, aniline இருக்க hydrogen வெளில போகும்னு சொல்றீங்க. My question is, will aniline undergo Friedel-Crafts reaction? Friedel-Crafts reaction aniline undergo பண்ணுமா இல்லையா? Hydrogen from aniline will get out with Cl of benzoyl chloride. Yeah, Makuna, no சொல்றீங்க. Yes, since this aniline it is basic in nature, இது என்ன பண்ணாதுன்னா இது வந்துட்டு Friedel-Crafts reaction undergo பண்ணாது. Okay, general. Yes, no. So therefore Friedel-Crafts reaction option கிடையாது. HVZ reaction அப்படின்னா என்ன? நம்மளுக்கு அங்க வந்துட்டு என்ன இருக்கணும், ஒரு ஆசிட் இருக்கணும். அந்த ஆசிட்ல ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். அப்பதான் HVZ ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். இது அனிலின் ஆசிட் ஆனா இல்ல. அண்ட் கார்ப்ஸ் ரியாக்ஷன் என்னது? will be taking phenol, right? So phenol will undergo Kolb's reaction. So therefore the correct answer is Cotton-Bowman reaction. Okay, yes, so option C is correct. Okay, fine. It will react with AlCl3, so not possible சொல்லிருக்கீங்க CDS info. Yes, it is right. Since it is basic in nature, இது என்ன பண்ணும்னா அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணிடும். அதனால எவ்வளோ பெரிய அடக்டா ஒரு பெரிய அடக்டா ஃபார்ம் பண்ணிடும். அதனால இது என்ன பண்ண முடியாது, அனிலின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. Okay, fine. CO2. Yes. Now we'll move to the next question. Which of the following are epimers? D plus glucose plus D plus galactose, D plus glucose and D plus mannose, neither A and B, both A and B. What are epimers? First, epimers அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லிருவீங்க பிகாஸ் இது நம்ம திருப்ப படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ பட் epimers அப்படின்னா என்ன? Yeah, option D is right. Option D correct. What is epimers? Epimers அப்படின்னா என்ன? So epimers அப்படின்றது it is the configuration change in chiral carbon. Chiral carbonல என்ன ஆகும், configuration change ஆச்சு அப்படின்னா அது நம்ம epimers அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க D glucose, galactose and glucose mannose இது எல்லாமே epimers தான். So we know that what is glucose? Glucose ஓட formula C6H12O6, correct? I'll write the structure of glucose. So it should be CHO bond CHOH bond COH bond H bond CHOH CHOH CH2OH. Okay, 1 2 3 4 5 6. So this is D plus glucose. D plus glucose. Correct? Okay. So இதுல third carbon நான் இங்க இருந்து நேம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா third carbonல மட்டும் OH எங்க வரும், left hand sideலயும் ஹைட்ரஜன் right hand sideலயும் வரணும். இப்போ இந்த galactoseல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா அந்த செகண்ட் கார்பன், இந்த செகண்ட் கார்பன்ல OHும் ஹைட்ரஜனும் மாறும். அதே மாதிரி மேனோஸ்ல என்ன ஆகும், இந்த ஃபோர்த் கார்பன்ல இருக்க OHும் ஹைட்ரஜனும் மாறி வரும். அதாவது OH இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது, அங்கே நாங்க எங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். இந்த மாதிரி மாறி வரும். So the change in configuration in chiral carbon is said to be as what? It is said to be as epimers. So both are epimers of glucose, galactose as well as mannose. Okay, yes, epimers are the change in configuration of chiral carbon on 2 and 4. Okay, so இந்த கார்பன்ல வேணாலும் என்ன ஆகலாம், இங்க வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலாம். Okay, fine. HNOH in second and fourth chiral carbon. Second and fourth மட்டும் கிடையாது, எந்த கார்பன்ல வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். CDS info நம்மளுக்கு இங்க குளுக்கோஸ், கேலக்டோஸ்க்கும் மேனோஸ்க்கும் என்ன ஆகும், செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல சேஞ்ச் ஆகுது.
ஓகே, கைரல் கார்பன் என்னன்னு கேக்குறீங்க. கைரல் கார்பன் இஸ் நத்திங் பட் இப்ப நம்மளுக்கு தெரியும் கார்பனுக்கு 4 வேலன்சி. ஓகே, அதாவது 4 குரூப் இந்த கார்பனை சுத்தி இருக்கலாம். இந்த 4 குரூப்பும் ஒரே மாதிரி இல்லாம வேற வேற குரூப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கலாம், இங்க ஒரு CH3 இருக்கலாம், இங்க CHO இருக்கலாம், இங்க OH இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனை சுத்தி 4 வேற குரூப் இருக்கா, அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கைரல் கார்பன் சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு பேர் என்னது, அசிமெட்ரிக் கார்பன். ஓகே, இதே மாதிரி இப்ப இதே சப்ஸ்டன்ஸ்ல ஒரு பக்கம் 2 பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு பக்கம் OH இருக்கு, இன்னொரு பக்கம் CHO இருக்குன்னா இங்க 2 குரூப் ஒரே மாதிரி இருக்கனால இது வந்துட்டு அக்கைரல்னு சொல்லுவோம். ஓகே, அக்கைரல் அப்படின்னா என்ன ஆகுது, இங்க 2 ஹைட்ரஜன் சிமெட்ரிக்கலா இருக்கு. அசிமெட்ரிக் கார்பன்ன்றத நம்ம கைரல் கார்பன் சொல்லுவோம், பிகாஸ் 4 குரூப்புமே வேற வேறையா இருக்கணும். ஓகே, yes, chiral carbon is the carbon where all the valency is occupied by 4 different groups. Yes, good info, you're right. Okay, and next last question is, which of the following reduces tolerance reagent? இதுக்குமே நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணிருவீங்க. formic acid, acetic acid, benzophenone and none of these. yes sir, Shiv, biomoleculesக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். okay, important questionsக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்கோம். இதுவரை கேட்ட questions மட்டும் we have uploaded the video. okay, A சொல்லிருக்கீங்க. yes, formic acid it is right. okay, இப்போ எனக்கு ஒரு question. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா A formic acid, B acetic acid, ரெண்டுமே ஆசிட் தானே, பட் ஏன் formic acid மட்டும் டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை அண்டர்கோ பண்ணுது, டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது? okay, why this formic acid alone undergoes reduces tolerance reagent, not acetic acid? ரெண்டுமே acid தானே. okay, can you explain the reaction ma'am? okay, I'll explain the reaction too. yes, Arvin, you're right. it contains both aldehyde and ketone. yes, it has aldehyde group சொல்லிருக்கீங்க, ரெண்டு functional group இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. yes, you're right. so see, HC double bond O bond OH. okay, இதுதான் நம்மளோட formic acid. acetic acid என்னது, CH3 bond C double bond O bond OH. and benzophenone என்ன, C6H5 C double bond O bond C6H5. இது benzophenone. இப்ப benzophenone என்ன group இருக்கு, keto group இருக்கு. so keto group it does not undergo, it will not reduce tolerance reagent, அதாவது it will not give the silver mirror test. silver mirror எங்க ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு, it forms in the tolerance reagent ல தான் ஃபார்ம் ஆகும். இது ketone அப்படின்றனால undergo பண்ணாது. இது ரெண்டுமே ஆசிட் தான், பட் ஏன் formic acid மட்டும் it undergoes tolerance reagent, it reduces tolerance reagent அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த formic acidல நம்மளுக்கு ரெண்டு குரூப் இருக்கு. இந்த CHO அப்படின்றது என்ன, aldehyde group, COOH அப்படின்றது என்ன, acid group. so since இதுல aldehyde group இருக்கனால it reduces what, tolerance reagent. பட் அதே aldehyde group நம்மளுக்கு acetic acidல இருக்கானா இல்ல, COOH மட்டும் தான் இருக்கு. so therefore this will not reduce tolerance reagent. tolerance reagent. okay, so this tolerance reagent வந்துட்டு என்ன அப்படின்னா, it is ammoniacal silver nitrate. ammoniacal silver nitrate solution is tolerance reagent. okay, so இங்க நீங்க பாத்தீங்கன்னா Ag வந்துட்டு என்னவா இருக்கும்னா பிளஸ் தான் இருக்கும். இது என்ன பண்ணுது, formic acid HCOO minus கூட ரியாக்ட் பண்ணுது. அப்ப ரியாக்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஏஜியா கன்வெர்ட் ஆயிடும். அதாவது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து என்ன ஆயிடும், அதோட மெட்டல்லா மாறிடும். ஸோ 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. இதுதான் வந்துட்டு இந்த இது கன்வெர்ட் ஆகிறனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சில்வர் மிரர் கிடைக்கும். ஓகே, ஸோ சில்வரா நம்மளுக்கு அது என்ன ஆகும்னா precipitate ஆயிடும். அதனால தான் கிளாஸ் டியூப் சுத்தி நம்மளுக்கு என்ன வரும், சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகும். ஓகே, எஸ். okay, next we'll move to the 2 marks. okay, so இது வரைக்கும் இங்க கேட்ட 15 questions-ல எவ்வளவு மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்க. out of 15 1 marks எதை எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க அண்ட் எவ்வளவு மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.
Okay, we'll see what are the 2 marks. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. I'll read it out. Okay, next. Give the uses of argon. அது first 2 marks. Second is write a note on Ziegler-Natta catalysis. Limitations of VB theory கேட்டிருக்காங்க. Units என்னன்னு கேட்டிருக்காங்க. Lewis acid and bases கேட்டிருக்காங்க. Glycerol ஓட uses கேட்டிருக்காங்க. Rosenman reduction கேட்டிருக்காங்க. D plus fructose ஓட structure வரைய சொல்லியிருக்காங்க. And solution of silver nitrate is electrolyzed for 20 minutes. With 2 ampere current, calculate the mass of silver deposited கேட்டிருக்காங்க. This is the compulsory question. And in the question, நம்ம already last video லியே discuss பண்ணியிருக்கோம். In the question, we have discussed already. Okay? Yes. Munishwari ma'am, I have revision test continuously, so I cannot do your homework ma'am. What can I do? Okay, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, சண்டே ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோவா பார்க்க ட்ரை பண்ணுங்க. Okay? Yes. Harshini, now only I joined ma'am. Okay, Harshini, hi. 10, 13, 13, 14. Okay, not bad. எல்லாருமே கொஞ்சம் ஹையா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஆவின் 8 எடுத்திருக்கீங்க. Okay, yes. Okay, so இப்போ 2 marks பார்க்கலாமா? 2 marksல நீங்க எவ்வளவு questions attend பண்ணலாம்னு பாருங்க. See, you including compulsory எல்லாருமே attend பண்ணி ஆகணும் இல்லையா? So out of 6 எவ்வளவு questions நீங்க attend பண்ணலாம்? What is your guesses? Okay, so the first question is, okay, Dikshit can attend 6. Ma'am, 24th question we'll discuss. Okay, 24th question நம்ம already physical chemistry problemsலையும் பார்த்திருக்கோம். இப்பயும் நம்ம பார்க்கலாம். Okay, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. We have to complete this question paper. Yes. Give the uses of argon. Okay, so argon ஓட யூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So what is the use of argon? நம்ம கிட்ட ஒரே ஒரு யூஸ் தான் இருக்கு bookல, but argon it has plenty of uses. Okay, so இதுல first one, what is the use of argon? Okay, so நான் ஒரு பல்ப் போட்டிருக்கேன். Oxidation of filament bulb. Oxidize பண்ணுமா இல்ல oxidation தடுக்குமா? மக்குனா oxidation of filament bulb. It prevents the oxidation of filament bulb. இது என்ன பண்ணும்? It prevents the oxidation of the filament. Okay, bulbல present ஆயிருக்க filament இருக்கு இல்லையா, இதுதான் filament. இந்த filament ஆக்சிடைஸ் பண்ணாம இந்த ஆர்கான் பார்த்துக்கும். அப்படி அது ஆக்சிடைஸ் ஆகல அப்படின்னா அதோட லைஃப் டைம் என்ன ஆகும், ப்ரொலாங் ஆகும், அது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஆர்கான். இது மட்டுமா அப்படின்னா இல்ல, ஆர்கான் இட் ஹாஸ் plenty of uses. இதே வந்துட்டு inert atmosphere, இங்கேயுமே இது என்னவா இருக்குன்னா inert atmosphere தான் ப்ரொவைட் பண்ணுது. inert அப்படின்னா என்ன, ரியாக்ட் ஆகாம பார்த்துக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாம பார்த்துக்குது. இதே மாதிரி வெல்டிங், எலக்ட்ரிக்கல் வெல்டிங் பண்ணும்போதும் அந்த வெல்டிங் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகாம இது ப்ரிவென்ட் பண்ணும். அது இன்னொரு யூஸ். இன்னொன்று கைரோ சர்ஜரியில இது யூஸ் பண்றாங்க. கைரோ சர்ஜரி அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு டிஷ்யூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல இருக்க லிக்விடா அது மேல ஊற்றி அதை என்ன பண்ணுவாங்க, டீகே பண்ணி அந்த டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் கைரோ சர்ஜரி. அந்த கைரோ சர்ஜரிக்கும் இந்த லிக்விட் ஆர்கான் is used because liquid organ வந்துட்டு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல இருக்கும், மைனஸ் டெம்பரேச்சர்ல இருக்கனால it is used. Okay, so these are all some of the uses of argon. Okay, yeah, cryogenics, Dikshit, yes, you are right. Non reactive atmosphere சொல்லிருக்கீங்க. Yes, okay, fine. Next is write a note on Ziegler-Natta catalysis, give its use. Okay, Ziegler-Natta catalyst அப்படின்னா என்ன, what is Ziegler-Natta catalyst? What is Ziegler-Natta catalyst? It will be having a mixture, zinc, titanium fluoride சொல்றீங்க, AlCl3 சொல்றீங்க. Yes, AlCl3 is right. AlCl3 இல்ல triethyl aluminum. Love code official. இந்திராணி, உங்களோட first one correct. Titanium Cl4 correct, zinc தப்பு. Okay, the catalyst is TiCl4 plus AlC2H5 thrice. Okay, triethyl aluminum and titanium chloride. Yes, triethyl aluminum, TiCl4 and aluminum triethyl. Okay, triethyl aluminum and TiCl4, it is the Ziegler-Natta catalyst. So in the Ziegler-Natta catalyst என்ன பண்ணும், what is the use of the Ziegler-Natta catalyst? இது என்ன பண்ணும், it polymerize ethylene.
Okay, ethene என்ன பண்ணுது? It polymerizes. So it undergoes the polymerization of ethylene. Okay, polymerization, yes, it is right. So என்ன ஆகும் இங்க? I'll write the reaction. I'm taking ethene, அதாவது ethylene n times எடுத்துக்கிறேன். When it reacts with TiCl4, presence of Al(C2H5) thrice at 373 Kelvin and 627 atmospheric pressure, இது என்ன ஆகும்? பாலிமரைஸ் ஆகுது. பாலிமரைஸ் பண்ணி ஆகி CH2 bond CH2 n times ஃபார்ம் பண்ணும். அதாவது இந்த CH2 CH2 என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் n times. ஸோ இந்த மாதிரி பாலிமரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் Ziegler-Natta catalysis. Okay. Next question is, what are the limitations of VB theory? So VB theory oda limitations கேட்டிருக்காங்க. VB theory ன்றது என்ன? Valence bond theory. So இந்த valence bond theory ல எதெல்லாம் explain பண்ணலையோ அதுதான் limitation. So first one என்ன பண்ணல? Color பத்தி சொல்லல. Werner's theoryலையும் கலர் இருந்துச்சு, பட் ஏன் அந்த கலர் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லல. VB theoryலையும் they didn't explain. Okay, so it does not explain the color of the complex. அது first one. Second one வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம magnetic moment calculate பண்றோம் இல்லையா, mu s. So mu s formula என்ன? What is the formula for mu s? Mu s is equal to square root of n into n plus 2. Correct? So ma'am, last question which lesson ma'am? Electrochemistry. இந்த யூனிட் இந்த question கேக்குறீங்களா? Ziegler-Natta catalysis இது last unitல இருக்கும். Okay, chemistry in everyday lifeல இருக்கு. Okay, so what is the spin only magnetic moment formula? It is equal to square root of n into n plus 2, where n is the number of unpaired electrons. So it considers only the spin only magnetic moment மட்டும்தான் consider பண்றாங்க, and other components of magnetic moment it is not considered. Okay, so இதே மாதிரி இங்க spin இருக்கு இல்லையா, இதே மாதிரி azimuthal quantum number வச்சு we can calculate the magnetic moment, but ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும்தான் கால்குலேட் பண்றோம். அது செகண்ட் லிமிடேஷன். தேர்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சில காம்ப்ளெக்ஸஸ் பார்த்திருப்போம், அது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஒரு சில காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் வை சர்டன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இன்னர் ஆர்பிட்டல் அண்ட் அதர்ஸ் ஆர் அவுட்டர் ஆர்பிட்டல் ஃபார் த சேம் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் அயர்னே எடுத்துக்கலாம். அயன்ல CN6 4- வந்துட்டு it is diamagnetic, அதாவது லோ ஸ்பின்னா இருக்கு. whereas FeF6 4- வந்து paramagnetic, அதாவது ஹை ஸ்பின்னா இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இது லோ ஸ்பின்னா இருக்கு, ஏன்னா அது வந்துட்டு பாண்ட் என்ன ஆகுது? பேர் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகுது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? ஸ்ட்ராங் லிகாண்ட். இங்கே லிகாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் இங்கே வீக்கா இருக்கனால இது என்ன ஃபார்ம் பண்ணுது? high spin complexes form பண்ணுது. So இதுக்கான quantitative explanation valence bond theory கொடுக்கல. Okay, so these are the three limitations. Yes, I'll upload journal. Okay, so நான் Telegramல upload பண்றேன். Ma'am, how to remember that EG as a complex? Sometimes it's confusing. EG and T2G, yeah? இது கேக்குறீங்களா? Okay, so easy தான் பாருங்க. 3 orbitals இருக்குது T2G, அதாவது ட்ரிபிளி டீஜெனரேட். ஓகே, அது டீன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இஜி அப்படின்றது டபிளி டீஜெனரேட். இப்போ இந்த ட்ரிபிளி டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, XY, DXY, DYZ, DXZ. இது ட்ரிபிளி டீஜெனரேட் ஆர்பிட்டல். இஜி ஆர்பிட்டல் என்னவா இருக்கும்னா, மிச்ச ரெண்டு ஆர்பிட்டல் என்னது? DX² - Y², DZ². இந்த ஸ்கொயரா வருது இல்லையா, இந்த ரெண்டு ஆர்பிட்டல் இது EG-ஆ இருக்கும். DXY, YZ, XZ வந்துட்டு T2G-ஆ இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் ஹர்ஷினி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிஃபைன் யூனிட் செல். ஸோ யூனிட் செல் அப்படின்னா என்ன? we know that ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஒரு பார்ட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அதை தான் நம்ம யூனிட் செல்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல என்ன ஆகுது? கியூப் பார்ட் மட்டும் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இந்த கியூபிக் பார்ட் மட்டும் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. இதை தான் நம்ம யூனிட் செல்னு சொல்லுவோம். ஸோ வாட் வில் பி த டெஃபினிஷன் ஃபார் யூனிட் செல்? a basic repeating structural unit of a crystalline solid is said to be as what? It is said to be as unit cell. Okay, yes, repeating structure. Okay, right. Next, what are Lewis acids and Lewis bases? Give an example for each. Okay, so Lewis acids and Lewis bases in the base of electrons நம்ம எப்படி சொல்லுவோம்? Okay,
What are Lewis acids and what are Lewis bases on the basis of electron. So electron accept பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோமா பேஸ்ன்னு சொல்லுவோமா? If it accepts electron acceptors are said to be as. Good evening Jayaprakash. நீங்க லேட்டா Jayaprakash? Okay, already பாதி class முடிஞ்சது. Next time try to come earlier. Okay, Dikshit donates electron base சொல்லிருக்கீங்க. Okay, acid சொல்லிருக்கீங்க. BF3 acids, AlCl3. Okay, so Lewis acid, it is the one which accepts the electron. They are electron acceptors. இதுவே நம்ம லவ்ரி பிரான்ஸ்டட் தியரியில படிச்சிருப்போம். They are acids are proton donors ன்னு படிச்சிருப்போம். Yes. So acids proton donate பண்ணிட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப பேஸ் என்னது? பேஸ் வந்துட்டு புரோட்டான் அக்செப்ட் பண்ணிட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணுது டொனேட் பண்ணுது. So Lewis base are electron donors. Okay, so Lewis bases are electron donors. அப்போ இங்க எந்தெந்த மாலிகுல் வந்துட்டு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும், அதுகிட்ட எலக்ட்ரான் இல்லைன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்னு சொல்லுவோம். So the electron deficient species and எது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். And positive charge ion. These are Lewis bases. So what are Lewis bases? Lewis acids are electron acceptors and they will be electron deficient species as well as positively charged ions will be Lewis acid. Lewis bases என்னது? They are electron donors. அப்ப electron donors இருக்கணும்னா அதுகிட்ட நிறைய electron இருக்கணும். So they will be electron rich. Electron rich தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It contains lone pair ன்னு சொல்லுவோம் இல்லையா? So lone pair இருக்க atoms molecules எல்லாமே they are electron rich. ஏன்னா அதுகிட்ட excess electron இருக்கு. And anionsன்றது என்ன? F minus Cl minus ன்னு எழுதுறோம் இல்லையா? இதெல்லாமே என்னது? Lewis bases. So Lewis acidக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா BF3 சொல்லலாம், AlCl3 சொல்லலாம். And then ions like Fe2 plus, Fe3 plus. இதெல்லாமே என்னது? Lewis acids. Lewis bases என்னவா இருக்கும்? It will be minus, negative இருக்காது. F minus, Cl minus. இந்த மாதிரி negative ions சொல்லலாம். And also ammonia எடுத்துக்கலாம். இங்க ஒரு lone pair இருக்கு. Water எடுத்துக்கலாம். Oxygenல 2 lone pair இருக்கு. So இந்த மாதிரி lone pair contain பண்ணிருக்க molecules எல்லாமே என்னவா இருக்கும்? Lewis bases இருக்கும். Okay. Lewis base negative ion or electron rich. Ma'am, can we concentrate more on creative 1 marks and problems? Okay, so next session la நம்ம அதுதான் பார்க்க போறோம். 1 marks தான் we are going to concentrate. Okay, important 1 marks, creative 1 marks நான் நிறைய கொண்டு வரேன். அதே மட்டும் இல்லாம important 1 marks எல்லாமே I'll bring it out. Okay, Harship, next 3 sessions நம்ம வந்துட்டு we are going to discuss the 1 marks in organic, inorganic and physical. Okay, yes. And next, what are the uses of glycerol? Glycerol oda uses என்னன்னு கேட்டிருக்காங்க. So the first uses, it can be used as a sweetening agent. Okay, so அது வந்துட்டு sweetening agent யூஸ் பண்றாங்க எங்க bakery itemsல. Okay, in beverages, confectionaries எல்லாம் it is used as a sweetening agent and it is used as an printing industry, stamp pad, ink, இதுல எல்லாமே glycerol is used. And also நம்மளோட watch dialsல lubricant யூஸ் பண்றாங்க. lubricant அப்படின்னா என்ன? நம்மளோட வாட்ச்ல இருக்க டயல் மெஷின் வந்துட்டு ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்ச் டயல் ஓடாது இல்லையா? ஸோ அங்க என்ன பண்ணுவாங்க? இது வந்துட்டு ஒரு ஆயில் மாதிரி lubricant it is used. And then cosmetics, transparent soaps, and also it is used in dynamite and cordite. These are the explosives. எது கூட mix பண்ணி அப்படின்னா China clay கூட mix பண்ணி it is used. So these are the uses of glycerol. Okay. And next is right Rosenman reduction. Okay. Yes, Rosenman reduction. Because theory part எல்லாம் almost படிச்சாச்சு. Okay, yes. So இன்னைக்கு நம்ம previous year question paper discuss பண்ணிட்டு இருக்கோம் ஹர்ஷப். Okay, and from the next session we'll be discussing the 1 marks detailed important 1 marks எல்லாம் பார்க்கலாம். And உங்களுக்கும் ஏதாவது 1 marks வந்துட்டு பார்க்க டஃபா இருக்கு இல்ல கிரியேட்டிவ் 1 இருக்கு உங்க ஸ்கூல்ல கேட்ட 1 marks எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. Okay, கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. அது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்றேன் next sessionல இருந்து. Okay, yes.
Fine. Question paper 2022. It is easy one. Okay, fine. Next, acetyl chloride. Rosenman reduction அப்படின்றது என்ன? Acetyl chloride எடுத்து நம்ம reduce பண்றோம். In presence of what? In presence of palladium barium sulfate. And what is the use of palladium? இந்த catalyst ஓட use என்ன அப்படின்னு சொல்லி comment பண்ணுங்க பார்க்கலாம். I'll write the reaction. CH3COCl with hydrogen in presence of palladium barium sulfate. Okay, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? We'll be getting aldehyde. CH3CHO plus HCl. So what is the use of palladium? Yes, it is used as a catalytic poison. Correct. It is used as a catalytic poison. இது என்ன பண்ணும்? ஏன் இது catalytic poison இங்க நம்ம யூஸ் பண்றோம்? To stop further reduction. Yes. So இங்க நம்ம வந்துட்டு இந்த palladium யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த aldehyde further reduce ஆகி என்ன ஆயிடும்? நம்மளுக்கு primary alcohol மாறிடும். So இந்த alcohol மாறுறதை தடுக்கிறதுக்காக தான் we are using this palladium. Okay. And draw the structure of D plus fructose. Fructose ஓட structure கேட்டிருக்காங்க. Okay. So we know that 6 carbon இருக்கணும். 2, 3, 4, 5, 6. Okay. And then CH2OH. C double bond O, bond OH bond H, H bond OH, H bond OH bond CH2OH. So, இங்க third carbon ல மட்டும் என்ன ஆகும்? OH left hand side லியும் hydrogen right hand side ல வரணும். Fructose அப்படின்றனால it has what? It has keto group. Glucose என்ன group இருக்கும்? It will be having aldehyde group. Okay? Yes. Fine. And next question is, so in the question நம்ம already solve பண்ணதே தான். You can solve and tell me the answer. First I'll write the given one. Given என்னென்ன கொடுத்திருக்காங்க? Time கொடுத்திருக்காங்க 20 minutes. And current கொடுத்திருக்காங்க 2 amperes. You have to calculate the mass. Mass calculate பண்ணணும். So what is the formula? What is the formula? M is equal to ZIT. Yes, M is equal to ZIT. Okay, Z அப்படின்றது என்ன? Electrochemical equivalent. So, இந்த Z நம்ம எப்படி determine பண்ணலாம்? Molar mass divided by the Faraday. Faraday என்னது? 96,500 coulomb. So, molar mass of silver என்ன? 108. So, 108 by 96,500 will be Z. இப்போ இதை நம்ம substitute பண்ணிக்கலாம். So, 108 by 96,500 into 2 into time என்னது? 20 minutes. So, minutesல கொடுத்திருக்கனால நம்ம seconds convert பண்ணிக்கிறோம். 20 into 60. So, what will be the answer? What will be the answer? 108. So, it will be 2.68 gram. Okay, it will be 2.68 gram. Okay, so these are the 2 marks question. Next 3 marks questions பார்க்கலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா acid leaching என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Boric acid ஓட uses, IUPAC name for the ligands they have asked, order and molecularity என்ன, buffer solution என்ன, heterogeneous catalysis, bromination of anisole, Zwitter ion, and then ஒரு ABC question கேட்டிருக்காங்க. This is the compulsory question. இதுல most of the questions we have discussed already, right? So, we'll move to the first question, acid leaching. So, நம்ம இன்னும் இந்த metallurgy unitம் chemistry in everyday lifeல மட்டும் தான் important questions நம்ம போடல. இந்த 1 marks discuss பண்ணதுக்கு அப்புறமா I'll give the important questions. Okay, so நான் அது ஒரு தனி வீடியோவா have planned. Okay, so explain acid leaching with an example. So, இந்த acid leachingல நம்ம என்ன type of ore எடுத்துக்கணும்? Acid leachingல what type of ore we must take? Sulfide ore, oxide ore, sulfate ore. What is the type of ore? Okay, so leaching of sulfide ore. என்ன ore எடுத்துக்கணும் acid leachingல? Sulfide ores எடுத்துக்கணும். So leaching it is one of the process to concentrate the ore. So sulfide ores தான் நம்ம acid use பண்ணி leach பண்ணலாம். So இங்க நம்ம என்ன acid use பண்றோம் அப்படின்னா sulfuric acid. So sulfuric acid use பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த sulfide வந்துட்டு insoluble இருக்கும். Okay, இது வந்துட்டு என்ன ஆகுது? சல்ஃபேட்டா மாறுது. அங்க சல்ஃபேட் வந்துட்டு என்ன ஆயிடும்? soluble ஆயிடும். So insoluble sulfide is converted to soluble sulfate. Okay, இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we'll be taking the sulfide ores. So I am taking zinc sulfide.
ஜிங்க் பிளெண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் கலினா எடுத்துக்கலாம், அதுவுமே சல்ஃபைடு ஒரு தானே, பிபிஎஸ் அதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகுது, இட் ரியாக்ட்ஸ் வித் வாட், இட் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 in presence of O2. அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த சல்ஃபைடு என்னவா கன்வெர்ட் ஆகணும், சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ ZnSO4 plus sulfur plus H2O. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்துட்டு 6 இருக்குது, இங்கே நம்மளுக்கு 5 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ therefore இங்கே நான் 2 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும், 4 6 ஆக்சிஜன் ஆகிடும். இப்போ பாருங்கள் 4 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால அகெயின் 2 ஹியர். அப்படி பார்த்தோன்னா இங்கே என்ன ஆகிடும், சல்ஃபர் கவுண்ட் 3 ஆகிடும் அகெயின். ஸோ therefore இங்கே 2 போட்டுட்டு அகெயின் இதை 2 போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும், ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். ஸோ ஜிங்க் சல்ஃபைட் என்ன ஆகுது, in presence of sulfuric acid இது என்னவா கன்வெர்ட் ஆகுது, சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது. So இந்த zinc sulfide insoluble whereas zinc sulfate is soluble. Okay, இதுதான் acid leaching. Okay, next is uses of boric acid. So boric acid எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், பாட்ரியில யூஸ் பண்ணலாம், பாட்ரியில ஆர்ட் ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். So it is used as an enamels, glazes, pigments, இதெல்லாம் manufacture பண்றதுக்கு this boric acid is used. And also it is used as an antiseptic, eye lotion யூஸ் பண்ணலாம், and it is used as a food preservative. Okay, so these are the uses of boric acid. And next, give the IUPAC name for the ligands. So idume we have discussed already in the compulsory questions in organic chemistry. We have discussed this question. So give me the IUPAC name for the ligand. The first one is C2O4 2-. What is the name of the ligand? நீங்க ஷார்ட்டா எழுதுன மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ல எழுதுனா ஃபுல் மார்க் தருவாங்களா, கண்டிப்பா மாட்டாங்க. ஓகே, யூ மஸ்ட் ரைட் இன் தி ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம்ல கரெக்டா எழுதணும். ஓகே, C2O4 2-. C2O4 2-. What is the name of the ligand? C2O4 2-. What is the name of the ligand? C2O4 2-. What is the name? It is oxalato. Okay, COH bond COH another. What is this acid known as? It is oxalic acid. இதுல இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில போறனால இது பேர் என்னது, oxalato. Okay, next question is water. இதோட லிகாண்டோட நேம் என்ன, aqua. And Cl minus இருக்கனால இதோட நேம் என்னது, chlorido. Okay, yes, dihydrogen oxide சொல்லிருக்கீங்க Dikshit, but இங்க ligand நேம் கேட்டிருக்காங்க. ligand நேம் என்னது H2O க்கு, it is aqua. Okay, yes, Latifa aqua சொல்லிருக்கீங்க. Cl minus is chlorido. Okay, now we'll move to the next question. Define order and molecularity of a reaction. What is order? Okay, so order அப்படினா என்ன, it is the sum of power of the reactants, அதாவது ஒரு ரியாக்ஷன்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எடுத்து பவர்ல எழுதுவோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆர்டர். ஓகே, ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் A plus B gives Cன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த C இருக்கு இல்லையா, A and B, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A and B, இங்க வர நம்பர் தான் என்னது, இட் இஸ் தி ஆர்டர். இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கிடைக்கிறது வந்துட்டு ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் தி சம் ஆஃப் த பவர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் concentration terms involved in the experimentally determined rate law. Experimentally determined rate law. Okay, so order எப்போதுமே experiment வச்சு தான் நம்மளால accurate சொல்ல முடியும். So it is the sum of the power of the concentration of reactants involved in the experimentally determined rate law. And molecularity அப்படினா என்ன? Molecularity அப்படின்றது it is the total number of reactant species. Reactant
species present in elementary reaction. Elementary reaction அப்படினா என்ன? What is elementary reaction? What is elementary reaction? Indrani ma'am, phenol reacts with concentrated sulfuric acid at 280 Kelvin. Please explain the reaction. Okay, I'll explain. Okay, molecularity la elementary reaction அப்படினா என்ன? What is elementary reaction? அதாவது ஒரு reaction வந்துட்டு overall நடக்குதுன்னா அது ஒரே ஸ்டெப்ல நடக்காம ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ்ல நடக்கும். ஸோ அந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அதெல்லாமே என்னது? They are elementary reaction, primary reaction. Yes, each step of the reaction. Yes, you're right. Okay. Next is buffer solution அப்படினா என்ன? What is the role of a buffer? What is the role of a buffer? ஏன் நம்ம buffer solution யூஸ் பண்ணணும்? What is the role of the buffer? What is the role of buffer? It resists the drastic change in pH. அதாவது pH வந்துட்டு மாறாம இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா prevent பண்ணும். அதுதான் buffer solution. எப்ப prevent பண்ணும்? Upon small addition of acid or base. Okay. ஸோ என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த சொல்யூஷன்ல நான் கொஞ்சமா ஒரு ஆசிடோ பேஸோ ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட pH வந்துட்டு மாறாம இருக்கணும். அந்த மாதிரி சொல்யூஷனை தான் நம்ம பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஃபர் சொல்யூஷன்ல என்ன இருக்கலாம்? எய்தர் இட் கேன் ஹாவ் அ வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட், அதோட சால்ட் இருக்கலாம், இல்லைனா வீக் பேஸ் அண்ட் இட்ஸ் சால்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ எங்க எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ therefore weak acid, I'll be taking acetic acid. அதோட salt என்ன? CH3COONA. அதே மாதிரி ஒரு weak base எடுத்துக்கலாம், NH4OH, and இதோட salt NH4Cl. Okay, so these are the examples of buffer solution. Yeah, contains both conjugate acid and base. Yes. And what is heterogeneous catalysis? Give example. Heterogeneous catalysis அப்படினா என்ன? So catalysis அப்படின்றது என்ன? A reaction which takes place in the presence of a catalyst is said to be as what? Catalysis, right? So heterogeneous catalysis அப்படினா என்ன? What is heterogeneous catalysis? What is heterogeneous catalysis? So here the reactants, products and the catalyst will be in different phase. அதாவது அதோட physical state எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்காது, வேற வேறையா இருக்கும். reactant and product ஒரு stateல இருந்துச்சு அப்படின்னா catalyst என்ன இருக்கும்? இன்னொரு stateல இருக்கும். Okay, so reactant and product in same phase, whereas the catalyst is present in different phase. இதுதான் heterogeneous catalysis. For example, SO2 plus O2 gives SO3. 2 times of SO2, 2 times of SO3. Okay, in presence of V2O5. இப்போ இங்க பாத்தீங்கன்னா sulfur dioxide, oxygen, sulfur trioxide இந்த மூணுமே gas, whereas V2O5 it is a solid. Okay, so therefore இந்த solid இல்ல இருக்கனால இந்த catalyst என்ன இருக்கு? Solid stateல இருக்கு. Reactants and products என்ன stateல இருக்கு? Gaseous stateல இருக்கு. So therefore this is example for heterogeneous catalysis. Okay, the reactant and the catalyst are in different phase. Yes, you're right. Next, bromination reaction of anisole. Anisole அப்படினா என்ன? What is anisole? What is anisole? Anisole அப்படின்றது எது? What is the functional group present in anisole? It is ether group. Yes. So therefore, yeah, C6H5OCH3. Yes, you're right, Latifa. C6H5
OCH3 இதுதான் அனிசோல். ஸோ இப்போ இந்த அனிசோல நம்ம புரோமினேஷன் அண்டர்கோ பண்ணோம் அப்படின்னா வாட் வில் பி த ப்ராடக்ட்? யாவன் இங்க நீங்க V2O5 போட்டுக்கலாம், பிளாட்டினமும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை எய்தர் ஒன். ஓகே, எஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனிசோல். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இட் அண்டர்கோஸ் புரோமினேஷன். ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை புரோமின் இன் அஸ்டிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? புரோமின் சப்ஸ்டியூட் ஆகும். எங்கே சப்ஸ்டியூட் ஆகும்? ஆர்த்தோ பொசிஷன்லையா, பேரா பொசிஷன்லையா, மெட்டா பொசிஷன்லையா? C6H5NO2 சொல்லியிருக்கீங்க. இஸ் தட் NO2? நம்ம புரோமினேஷன் பண்றோம். அவன் செக் தி கொஸ்டின் கரெக்ட்லி. C7H8O அனிசோல். ஓகே, ஃபைன். ஈத்தர் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? வில் பி கெட்டிங் புரோமோ அனிசோல், ரைட்? ஸோ இது ஆர்த்தோலையும் இருக்கும், பேராலையும் இருக்கும். ஸோ OCH3 Br பிளஸ் OCH3Br. இங்க நம்மளுக்கு ஏன் ஆர்த்தோ அண்ட் பேரல கிடைக்குது, ஏன் மெட்டால கிடைக்கல அப்படின்னா, பிகாஸ் திஸ் இஸ் an electron releasing group. So electron releasing group is a ring activating group. ring activating group இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? ஆர்த்தோ பேரல கிடைக்கும். இதுவே எலக்ட்ரான் withdrawing group இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்? மெட்டால நடக்கும். ஓகே, next is what are called zwitter ions. Give an example. So zwitter ion அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே காம்பவுண்ட்ல பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜ்விட்டர் அயான் சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் COOH, ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிறேன். ஓகே, கிளைசின் எடுத்துக்கிறேன். இதுல என்ன ஆகும்னா, இங்க நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா, இது என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஹைட்ரஜனை எடுத்துட்டு COO மைனஸ் CH பாண்ட் NH3 பிளஸ் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் சார்ஜ் இருக்கு, மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே காம்பவுண்ட்ல பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜ்விட்டர் அயான் சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான டெஃபினேஷன் எழுதலாமா? ஸோ இன் அக்வஸ் சொல்யூஷன் டேஷ் ஃப்ரம் கார்பல் குரூப் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. இங்க என்ன ஆகுது? ஹைட்ரஜன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ proton from hydrogen carboxyl group can be transferred to எந்த குரூப்க்கு போகுது? அமினோ குரூப்க்கு போகுது. To the amine group of an amino acid, leaving these groups with the opposite charges. So இந்த group என்ன இருக்கு? opposite charge இருக்கு. So இங்க ரெண்டுக்குமே opposite charges இருக்கனால இது எப்படி இருக்கும்? The molecule is neutral and it will be having amphoteric behavior. Amphoteric behavior அப்படினா என்ன? It can act both as an acid as well as base because it has two charges in it. அதனால இந்த acid கூடயும் react பண்ணலாம், base கூடயும் react பண்ணலாம். So these ions are said to be as what? Zwitter ions. Okay, and next compulsory question பாத்தீங்க அப்படினா C6H5NO2 in presence of 10HCl it gives A, in presence of zinc NH4Cl it gives B, and in presence of zinc NaOH it gives C. What are A, B, C? Okay, net pH 0 ன்னு சொல்லிருக்கீங்க. Zwitter ion contain two functional groups. Okay, protons அப்படின்றது ஹைட்ரஜன் H plus இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம புரோட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே H மைனஸா இருந்துச்சுன்னா அது நம்ம ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, எஸ். அட்டாச் OH. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். C6H5NO2 இது என்ன ஆகுது? இட் ரியாக்ட்ஸ் வித் 10HCl கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, 10HCl, zinc ammonium chloride and zinc NaOH. So 10HCl அப்படினாலே எவ்வளவு ஹைட்ரஜன் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம்? 6 ஹைட்ரஜன். அப்போ 6 ஹைட்ரஜன் உள்ள போச்சு அப்படின்னா what will be the product? இங்க இருக்கா 6 ஹைட்ரஜன்ல 2 molecules of water வெளியில போயிடும். அப்போ இது என்ன ஆகுது? இந்த O2 கம்ப்ளீட்டா வெளியில போகுது. அண்ட் இந்த 6 ஹைட்ரஜன்ல இருந்து 4 ஹைட்ரஜன் வெளில போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2 ஹைட்ரஜன். அந்த 2 ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C6H5NH2 which is aniline. So what is A? A is aniline. B வந்துட்டு என்ன? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? in zinc NH4Cl. So zinc NH4Cl ல 4 ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணிப்போம்.
ஓகே, ஸோ 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா 1 molecule of water வெளியில போகும். அப்போ இங்க இருக்க ஒரு ஆக்சிஜன் தான் வெளியில போகுது, ஒரு ஆக்சிஜன் அப்படியே இருக்கு. அண்ட் இங்க 4 ஹைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் வெளில போச்சு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகணும், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகணும், நடுவுல ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். ஸோ இட் ஃபார்ம் C6H5NHOH. ஸோ இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இந்த ஆக்சிஜனுக்கு 2 சைடு என்ன ஆகுது, 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் phenyl hydroxylamine. இது B. And zinc and NaOH போட்டானே என்ன ஆகும், it forms C6H5NH bond NHC6H5. இது என்னது, this is hydrazobenzene. Okay, so இங்க என்ன ஆகும், 2 hydrogen add ஆகுது. Okay, so first இது என்ன பண்ணோம் அப்படின்னா, it forms C6H5NH2 and C6H5NO form பண்ணி azobenzene form பண்ணும். அந்த azobenzeneல என்ன ஆகும், 2 hydrogen add ஆகி hydrazobenzene கிடைக்கும். Okay, so this is A is aniline, B is phenyl hydroxylamine and C is hydrazobenzene. And இந்த reactionமே நம்ம 2-3 time discuss பண்ணிட்டோம் already. Yes? Yes. So you have given the answers. Latifa phenyl hydroxylamine கொடுத்திருக்கீங்க, hydrazobenzene சொல்லிருக்கீங்க. Yes, you are right. Okay. Next we'll move to the 5 marks question. The first question is explain the principle of electrolytic refining with an example. So இங்க என்ன கேட்டிருக்காங்க, electrolytic refining கேட்டிருக்காங்க, electrolytic extraction கேட்கலாம். Okay. So electrochemical extractionன்றது வேற, electrolytic refiningன்றது வேற. Extractionன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அலுமினியம், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அலுமினியமோட எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் பாக்சைட்ல இருந்து, அப்போதான் நம்ம இந்த ஆன்சர் எழுதணும். இங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃபைனிங்ல நம்ம சில்வர் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா, இதுதான் எழுதணும். ஓகே, அண்ட் கேட்டினேஷன் என்ன, கண்டிஷன்ஸ் ஃபார் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. So first question நம்ம பார்க்கலாம், electrolytic refining. So the crude metal, it is refined by electrolysis, by a process called electrolysis. So இங்க anode என்னவா இருக்கணும், cathode என்னவா இருக்கணும், electrolyte என்னவா இருக்கணும். Yes love Jesus, நீங்க chemistry playlist போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா யூனிட்டுக்கான important questions எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். Impure silver, carbon blocks சொல்லிருக்கீங்க. Yes, anode is pure silver. Cathode என்னது, impure silver rods. Impure silver rods. Again நீங்க carbon block சொல்லிருக்கீங்க பாருங்க. carbon block எங்க வரும், extractionல படிச்சிருப்போம், electrochemical extraction of aluminumல படிச்சிருப்போம். இங்க நம்ம என்ன படிக்கிறோம், refining படிக்கிறோம். Okay, so first question clear-ஆ பாருங்க, it is electrolytic refining. Okay, electrolyte என்னது, it is acidic aqueous solution of silver nitrate, AgNO3. Okay, so இப்போ இங்க என்ன நடக்கும், reaction, when current pass பண்ணும்போது reaction நடக்குது anode-லையும் cathode-லையும். So anode-ல என்ன நடக்கும், Ag என்ன ஆகுது, Ag plus ஒரு எலக்ட்ரான் வெளியில போகுது. ஆனோட்ல எப்போதும் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ சில்வர் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு Ag+ மாறுது. கேத்தோட்ல என்ன ஆகும், இந்த Ag+ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஆயிடுது, சில்வரா மாறிடுது. ஸோ therefore at anode என்ன ஆகுது, the silver atoms lose electrons and இது solution குள்ள போகும். and positively charged silver ions, positively charged silver ions Ag+ இருக்கு இல்லையா, ஸோ இந்த சில்வர் கேட்டையான்ஸ் எங்க போகும் அப்படின்னா, இது பிளஸ்ஸா இருக்கனால எங்க போகும், ஆனோட் கிட்ட போகுமா, கேத்தோட் கிட்ட போகுமா, கேத்தோட் கிட்ட போகுமா, ஆனோட் கிட்ட போகுமா. வாட் இஸ் தி சார்ஜ் ஆஃப் ஆனோட், ஆனோடோட சார்ஜ் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, கேத்தோட் சொல்லிருக்கீங்க கணேஷ். எஸ், யூ ஆர் ரைட். சொல்யூஷன், aqueous solution AgNO3 சொல்லிருக்கீங்க. ஓகே, லத்திஃபா கேத்தோட் சொல்லிருக்கீங்க. எஸ், யூ ஆர் ரைட். திஸ் இஸ் பிகாஸ் ஆனோடோட சார்ஜ் என்னது, இட் இஸ் பாசிட்டிவ், கேத்தோடோட சார்ஜ் என்ன, நெகட்டிவ். அப்போ சில்வர் அயான் பாசிட்டிவா இருக்கனால இது எங்க மூவ் ஆகும், நெகட்டிவ் எலக்ட்ரோட் கிட்ட மூவ் ஆகும். நெகட்டிவ் எலக்ட்ரோட் எது, கேத்தோட். ஸோ இட் மைக்ரேட்ஸ் டுவர்ட்ஸ் தி cathode and discharged by, இது எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், கேத்தோட்ல என்ன இருக்கு, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிருக்கு. ஸோ இட் இஸ் டிஸ்சார்ஜ்ட் பை gaining electrons
and deposits on the cathode. Cathode la deposit ஆயிடும். Okay, so this is electrolytic refining. ரொம்ப சிம்பிளான question தான். And next is catenation. Catenation அப்படின்னா என்ன? It is the ability of an element to form chain of atoms. Chain of atoms. இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பன் என்ன பண்ணுது? கார்பன் கூடயே bond form பண்ணிட்டே வருது. கரெக்டா? So therefore it looks like a chain. So இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Catenation அப்படின்னு சொல்லுவோம். And what are the conditions for catenation? What are the conditions? First valency பார்க்கலாம். So the valency it should be greater than or equal to 2. Valency it must be greater than or equal to 2. Okay, and next is bond. It must form bond with itself. இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பன் அது கூடயே bond form பண்ணிருக்கு. So it forms bond with itself. And the strength of bond should be strong. எப்படி இருக்கணும்? அந்த bond ஓட self bond வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். Kinetic inertness towards other catenated compounds. Kinetic inertness அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஸோ இன்னொரு கேட்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ் கூட இது ரியாக்ட் ஆகும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். அதனால ரியாக்ஷன் ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியை அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா அது நம்ம கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் இந்த 4ஐயுமே அண்டர்கோ பண்ணுது. பாருங்க வேலன்சி 4, ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 2 அண்ட் தென் இது அது கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது அண்ட் அந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் அதே மாதிரி கேட்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ் கூட என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்லோவா undergo பண்ணுது. So since it obeys all these 4 conditions, carbon undergoes catenation. Okay, yes, greater than 2, self bond should be strong, stronger சொல்லிருக்கீங்க. Yes, you're right. Next is write the properties of interhalogen compounds, compare lanthanides and actinides. So properties of interhalogen compounds பாத்தீங்க அப்படின்னா the central metal atom எப்படி இருக்கணும்? It should be small. Sorry, it should be large. Okay, so இது large இருக்கனால fluorine பாருங்க, fluorine இது small இருக்கா? So therefore it will not act as central atom. Okay, fluorine ஓட size small இருக்கனால இது என்ன ஆகாது? Central atom act பண்ணாது. And number of halogens எவ்வளவு இருக்கணும்? இந்த interhalogen compoundsல எவ்வளவு halogensக்கு நடுவுல இந்த bond நடக்கும் அப்படின்னா between 2, not more than 2. Okay, and not more than 2. So, 2 halogen மட்டும்தான் என்ன ஆகும்? combine ஆகும். And fluorine atom since it is small, இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஜாயின் பண்ற ஆட்டமோட கோஆர்டினேஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இட் இன்க்ரீசஸ் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ பார்க்கலாம், இங்க பாருங்க, இங்கிட்ட IF7 இருக்கு, 7 and ICl3 இருக்கு. இப்போ இங்க fluorine இருக்கனால இது 7 டைம்ஸ் என்ன ஆகுது? பாண்ட் பண்ணுது அயோடின் கூட. அதனால இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 7. குளோரின் எத்தனை டைம் தான் பாண்ட் பண்ணுது? 3 தான். அதனால கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 3. ஸோ ஃப்ளூரின் வந்துட்டு என்ன பண்ணுது? கோஆர்டினேஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. திஸ் இஸ் பிகாஸ் இட் இஸ் ஸ்மால் இன் சைஸ். இது சின்னதாக இருக்கனால 7 டைம்ஸ் பாண்ட் பண்ணலாம். பட் ஃப்ளூரின் அதை விட கொஞ்சம் பெருசு, அதனால 3 டைம்ஸ் தான் என்ன பண்ண முடியும்? பாண்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இட் கேன் அண்டர்கோ செல்ஃப் அயனைசேஷன். இது என்ன பண்ணும்? அது தன்னைத்தானே வந்துட்டு என்ன பண்ணிக்கும்? அயனைஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ICl2 எடுத்துக்கலாம், 2 டைம்ஸ் ஆஃப் ICl எடுத்துக்கலாம், 2 டைம்ஸ் ஆஃப் ICl. இது என்ன பண்ணுது? அயனைஸ் ஆகுது. எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா I பிளஸ் பிளஸ் ICl2 மைனஸா அயனைஸ் ஆகும். அதாவது இங்க இருக்க ஒரு அயோடின் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும், இன்னொரு ICl2 என்ன ஆயிடுது? மைனஸ் ஆயிடுது. அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட் அஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணும். அண்ட் ஆல்கலிஸ் கூட இது ரியாக்ட் பண்ணும் ஹீட் பண்ணும்போது. அப்படி ரியாக்ட் ஆகும்போது பெரிய ஹாலஜன் என்னவா மாறும்? ஆக்சி ஹாலஜனா மாறும். சின்ன ஹாலஜன் என்னவா மாறும்? ஹாலைடா மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் ICl எடுத்துக்கலாம். இதை நான் OH மைனஸ் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்றேன், ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்றேன். அப்ப இதுல எது பெருசு? அயோடின் தான் பெருசு. ஸோ இந்த அயோடின் என்னவா மாறும் அப்படின்னா OI மைனஸா மாறும். Cl என்னவா மாறும்? Cl மைனஸா மாறும். ஸோ இது என்னவாயிருச்சு? ஆக்சி ஹாலஜனா மாறிடுச்சு. ஏன்னா அயோடின் பெருசு, குளோரின் சின்னது. அப்போ குளோரின் என்ன ஆகுது? குளோரைடா மாறுது. ஓகே, ஸோ therefore these are the properties of interhalogen compounds. எஸ், ஸோ நீங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ் 2 சொல்லியிருக்கீங்க, லார்ஜ் சொல்லியிருக்கீங்க. எஸ்,
And next, compare the lanthanides and actinides compare பண்ணலாம். So lanthanides ஓட differentiating electron எங்க enter ஆகணும்? 4f orbital enter ஆகணும். Actinides-க்கு 5f orbital enter ஆகணும். Binding energy for lanthanides it should be high. For actinoids it should be less. Complex எது வந்துட்டு சீக்கிரமா complex form பண்ணும் அப்படின்னா this one it forms, the tendency to form complex is less, but இங்க it have the greater tendency to form complexes. And color பார்க்கலாம், lanthanoids is colorless, whereas actinoids it is colored. For example, U3 plus எடுத்தீங்கன்னா red colorல இருக்கும், U4 plus green colorல இருக்கு. And oxocations, lanthanoids என்ன பண்ணாது? Do not form oxocations, whereas actinides forms oxocation. For example, UO2 2 plus. Oxygen அது cation இருக்கணும், அதுதான் oxocation. அதே மாதிரி Neptunium O2 2 plus. And oxidation state பார்த்தோம் அப்படின்னா lanthanides-க்கு என்ன oxidation state இருக்கு? plus 2 plus 3 plus 4. But actinoids-க்கு plus 2ல இருந்து plus 7 வரைக்கும் oxidation states இருக்கு. So this is the differentiation between lanthanoids and actinoids. So இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். Okay, yes. Screen is blur தெரியுதா? மேம் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன் ஸ்டார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to discuss the 1 marks. ஓகே, ஸோ 1 marks எல்லாமே கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் 1 marks எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஐ ஹவ் பிளான் டு போஸ்ட் தி questions for both metallurgy as well as chemistry in everyday life. Okay, yes. Fine. And next, what is packing efficiency? Write a note on Frenkel defect. இப்போ screen clear-ஆ தெரியுதா? Okay, yes. So packing efficiency அப்படின்னா என்ன? So packing efficiency அப்படின்னா the percentage of a total volume occupied by the constituent spheres, it gives the packing efficiency of an arrangement. So இப்போ வந்துட்டு என்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல ஆட்டம்ஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் டைட்டா பேக் ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு வாட்? இட் இஸ் தி total volume of spheres in unit cell by volume of unit cell into 100. Okay, this is packing efficiency. And write a note on Frenkel defect. So Frenkel defect la pathinga appadina it is arises due to what? It is arises due to the dislocation of the ions. Ions என்ன ஆகுது? Dislocate ஆகுது, அதாவது அதோட பொசிஷனை மாத்துது. ஸோ இப்படி வந்துட்டு இது எந்த அயான்ஸ்க்கு நடுவில் நடக்கும் அப்படின்னா இங்க இருக்க கேட்டையான் அண்ட் ஆனியானோட சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு லார்ஜா இருக்கணும். இப்போ இந்த ஏஜிபிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஜி பிளஸ் ஸ்மாலா இருக்கும், பிஆர் மைனஸ் லார்ஜா இருக்கு. அதனால சின்னதா இருக்க ஏஜி பிளஸ் என்ன பண்ணுது? அதோட இடத்த விட்டுட்டு இங்க நடுவுல வந்துட்டு ஒரு இடத்த ஆக்கிபை பண்ணிக்குது. ஓகே, ஸோ இங்க இந்த நடுவுல இருக்க ஸ்பேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்ஸ்டீஷியல் சைட்னு சொல்லுவோம். ஸோ therefore this Ag plus it occupies the interstitial position. ஸோ இதனால இந்த கிறிஸ்டலோட டென்சிட்டி மாறுமானா மாறாது. டென்சிட்டி it will not change. ஏன் மாறாது? This is because இங்க அயான்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளதான் இருக்கு, எந்த அயானும் வெளியில போல, டிஸ்லோகேட் ஆகி அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே தான் இருக்கு. அதனால டென்சிட்டி will not change. Okay, so this is about the Frenkel defect. Missing of same number of anion and cation நீங்க சொல்றது Schottky defect gomes. Okay, so Schottky defectல தான் என்ன ஆகும்? cation and anion மிஸ் ஆகும், அங்க டென்சிட்டி வந்துட்டு நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். இது Frenkel defect. Frenkel defectல என்ன ஆகுது? cation போய் இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை ஆக்கிபை பண்ணிக்கும். அப்போ அந்த வேகன்சி என்ன ஆகும்? எந்த வேகன்சி? இது வேக்கண்டா தான் இருக்கும், அதனாலதான் இது டிஃபெக்ட். டிஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்றது தானே டிஃபெக்ட். இப்போ ஒரு சாலிட் இருக்கு, இந்த சாலிட்ல ஒரு ஆட்டம் வந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு போகுது, அதுதான் டிஃபெக்ட். ஓகே, ஸோ அந்த வேகன்சி ஒண்ணுமே ஆகாது. இது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆட்டம் வெளியில போற குளோரின் வெளியில போச்சுன்னா அந்த எலக்ட்ரான் உள்ள வந்து ஆக்கிபை பண்ணிக்கும். பட் இங்க அப்படி நடக்காது Frenkel defectல. ஓகே, அண்ட் எஸ் டெரிவேஷன், இன்டகிரேட்டட் ரேட் லா டெரிவேஷன் ஃபார் அ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம ஆல்ரெடி எங்கே படிச்சிருக்கோம்? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கைனெட்டிக்ஸ் யூனிட்லேயே ஐ ஹவ் டிரைவ் திஸ். ஓகே, ஸோ திஸ் வில் பி யோர் ஹோம் ஒர்க்.
today. Derive the integrated rate law for a zero order reaction. A gives product. This will be your homework. Okay, and next question is derive an expression for Nernst equation and describe adsorption theory of catalysis. So Nernst equation, it gives the relationship between what? It gives the relationship between cell potential and concentration of the species. Okay, cell potential அதாவது ஈக்கும் and concentration க்கும் நடுவுல இருக்க relation தான் என்னது? It is given by the Nernst equation. So first I'll consider an equation. இதுமே கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் தான். நம்ம நிறைய டைம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்திருப்போம் இல்லையா? ஸோ இங்கே XA plus YB gives CL plus MD. அப்போ இதோட ரியாக்ஷன் கோஷன்ட் எப்படி எழுதலாம்? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ Q is equal to what are the products? L to the power C, D to the power M by A to the power X, B to the power Y. இதுதான் reaction quotient. And we know thermodynamicsல நம்ம படிச்சிருக்கோம் delta G is equal to delta G naught plus RT ln Q. And also இந்த delta G நம்ம potential அதாவது செல் பொட்டன்ஷியலுக்கு எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா delta G is equal to minus NFE. அப்ப delta G naught என்னவா இருக்கும்? minus NFE naught இருக்கும். Okay, so therefore இந்த ரெண்டையும் நம்ம substitute பண்ணிக்கலாம். So minus NFE is equal to minus NFE naught plus RT ln Q. இந்த Q1 நான் லாஸ்ட்ல substitute பண்ணிக்கிறேன். Okay, so இங்க என்ன பண்ணலாம்? இந்த whole equation NF ஆல divide பண்றோம். So minus NF minus NF minus NF. இப்போ divide பண்ண என்ன ஆகும்? NF NF cancel ஆயிடும். So E is equal to E naught minus RT by NF ln Q. Okay, so அடுத்து என்ன பண்ணலாம்? ln log மாத்தலாம். எப்படி மாத்தணும்? By multiplying with 2.303. So therefore E is equal to E naught minus 2.303 RT by NF log Q another. It is C to the power L, M to the power D by A to the power X, B to the power Y. Okay, so this is the final equation. And again at 25 degrees Celsius, நம்ம என்ன பண்ணலாம்னா R value substitute பண்ணலாம். What is the R value at 20 degrees Celsius? C power 1 L. Sorry, C to the power L. Okay. So what is R value? R value another gas constant value another 8.314 kilojoule per mole. அதே மாதிரி we know that F is equal to 96,500 coulomb and 25 degrees Celsius அப்படின்னா அது கெல்வினா கன்வெர்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 293 Kelvin. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E will be equal to E naught minus 0.0591 by N log of Q. Okay, so Q is nothing but this concentration. So இதுதான் Nernst equation. And next is describe adsorption theory of catalysis. Okay, so catalysis ஓட adsorption theory படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த theory எதுக்கு applicable அப்படின்னு பார்த்தீங்கன்னா heterogeneous catalyst reactionக்கு தான் applicable. And இந்த theoryக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னது? It is contact catalysis. இது ஏன் கான்டாக்ட் கேட்டாலிசிஸ்ன்னு சொல்றோம்? பிகாஸ் இங்க கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல என்ன ஆகும்? இந்த மாலிகூல்ஸ் ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் அப்சார்ப் ஆகும். அண்ட் we know that there are 5 steps involved. Okay, what are these steps? What are the steps involved in adsorption theory? The first one is diffusion. நான் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. First to last step என்னது? Diffusion தான். And second and fourth step, second வந்துட்டு adsorption, fourth step வந்துட்டு adsorption ஓட reverse process என்னது? Desorption. And third step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா formation of activated complex. Okay, so first stepல diffusion எழுதிருக்கோமா? என்ன diffuse ஆகும்? First initially நம்ம கையில என்ன இருக்கும்? reactant தான் இருக்கும் இல்லையா? So இங்க என்ன ஆகுது? reactant diffuse ஆகுது. So diffusion of reactant molecules. அடுத்து லாஸ்ட்ல என்ன ஆகும்? நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கும், அதனால ப்ராடக்ட் diffuse ஆகுது. So diffusion of product molecules.
Second step என்ன adsorption of reactant molecules and fourth step என்ன diffusion of product molecules. அவ்வளவுதான். So these are the 5 steps. So இதுல என்ன ஆகும்? First reactant molecules bulkல இருந்து வெளியில வருது. இங்க நீங்க பார்க்கலாம் diffusion of reactant molecules என்ன ஆகுது? bulkல இருந்து வெளியில வருது. இங்க நான் வந்துட்டு ஹைட்ரஜன் அமோனியா அதாவது ஹேபஸ் ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஹேபஸ் ப்ராசஸ்ல நம்மளுக்கு என்ன தேவை? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் தேவை. ஸோ இது பல்க் ஆஃப் நைட்ரஜன், இது பல்க் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் நைட்ரஜனும் 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை. ஸோ என்ன ஆகுது? பல்க்ல இருந்து ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் வெளியில வருது. இதுதான் டிஃப்யூஷன். செகண்ட் ஒன் என்னது? அப்சார்ப்ஷன். ஸோ இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? இட் அப்சார்ப்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். என்ன ஆகுது? அப்சார்ப் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து என்ன ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அண்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா என்ன ஆகும்? இது ப்ராடக்டா டீகம்போஸ் ஆகும். ஸோ இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? 2 molecules of NH3 ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன ஆகுது? சர்ஃபேஸ் மேல இருக்கு. இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த ப்ராடக்ட்க்கும் நடுவில் இருக்க கான்டாக்ட் வந்துட்டு உடையணும். அந்த ப்ராசஸ் பேர் என்னது? தட் இஸ் டிசார்ப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? டிசார்ப்ஷன் நடக்குது. அதாவது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கான்டாக்ட் பிரேக் ஆகுது. அடுத்தது என்ன ஆகும்? இது கம்ப்ளீட்டா வெளியில வரும். அது பேரு தான் என்னது? டிஃப்யூஷன். ஸோ நம்மளுக்கு அட் லாஸ்ட் வில் பி கெட்டிங் 2 moles of ammonia. Okay, and there is a concept called active center. So இது எல்லா சர்ஃபேஸ்லயுமே நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தா பாலிஷ்டா இருக்குமானா இல்ல. அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கலாம், இல்ல எங்கேயாச்சும் பிரேக் ஆகிருக்கலாம், கட்ஸ் இருக்கலாம், ஸோ பென்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஸ்மூத்தா இல்லை இல்லையா? இந்த இடம் பாருங்க, இங்க ஸ்மூத்தா இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல. ஸோ இந்த மாதிரி எங்க ஸ்மூத்தா இல்லையோ அங்கதான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அப்சார்ப்ஷன் நடக்கும். அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஆக்டிவ் சென்டர். ஸோ ஏன் இங்க நடக்குதுன்னா இந்த இடத்துல தான் அட்ராக்ஷன் இருக்கும், ரெசிடியூவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த அட்ராக்ஷன் இருக்கனால தான் என்ன ஆகுது? ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு அப்சார்ப் ஆகுது. இதுதான் ஆக்டிவ் சென்டர். அண்ட் இந்த தியரி எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கு. இந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு இப்படியே பல்கா இல்லாம இதை நம்ம சின்ன சின்னதா உடைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் தான் மோர் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்? சின்ன சின்னதா உடைக்கும் போது சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு அதிகமாகுது. அதனால ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேட் இன்க்ரீசஸ். அடுத்தது இப்போ கேட்டலிட்டிக் பாய்சன் நம்ம யூஸ் பண்றோம்னா இது என்ன பண்ணும்? ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணும். எப்படி ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆக்டிவ் சென்டர் படிச்சோம் இல்லையா? இந்த ஆக்டிவ் சென்டரை இது என்ன பண்ணிடும்னா பிளாக் பண்ணிடும். இந்த பாய்சன் போய் அந்த ஆக்டிவ் சென்டர்ல உட்கார்ந்திக்கும். அப்ப ரியாக்டன்ட் என்ன பண்ண முடியாது? ஆக்டிவ் சென்டர் கிட்ட வர முடியாது. அதனால ரேட் என்ன ஆகும்? ரேட் டிக்ரீசஸ். ப்ரொமோட்டர் அப்படின்றது என்ன? இட் வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்டிவ் சென்டர் இருக்கு கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ்ல நிறைய ஆக்டிவ் சென்டரை இது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் சென்டர். அதனால ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அப்சார்ப்ஷன் தியரி. ஓகே, புரிஞ்சுதா? வாட் இஸ் அப்சார்ப்ஷன் தியரி? d to the power m. Yes, c to the power l, d to the power m தான். Okay, yes. And next is write the 3 tests for the identification of carboxylic acid group and write a note on benzoin condensation கேட்டிருக்காங்க. So 3 tests for the identification of carboxylic acid group பார்த்தீங்க அப்படின்னா you can do litmus test. So litmus testல என்ன ஆகும்? blue color red color மாறும். blue litmus is turned to red. அடுத்தது brisk effervescence கொடுக்கும். எப்போ ஆசிட் brisk effervescence கொடுக்கும் அப்படின்னா when it reacts with any carbonate, Na2CO3 கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில போறனால அது அப்படியே பொங்கி மேல வரும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? brisk effervescence அப்படின்னு சொல்லுவோம். And then when it reacts with alcohol in presence of acid H2SO4, it produces ester. இந்த ester it gives a fruity odor. So smell பண்ணி பார்த்தோம் அப்படின்னா fruit smell வந்துச்சுன்னா we can confirm that there is carboxylic acid group. Okay, so these are the tests.
And next is write a note on benzoin condensation. So benzoin condensation பார்த்தீங்க அப்படின்னா எங்க நடக்கும்னா aromatic aldehydeல நடக்கும் in presence of KCN. So I am taking benzaldehyde C6H5CHO C double bond O bond H plus C double bond O bond H. So ரெண்டு benzaldehyde எடுத்துக்கிறேன் in presence of KCN. இது என்ன ஆகும்? இங்க இருக்க ஒரு ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை எடுத்துக்குது. So therefore it forms what? C single bond OH. இங்க H ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு நம்ம கிட்ட? CO benzene ring இருக்கு. So C double bond O benzene ring. இதுதான் வந்து என்னது? It is alpha hydroxy ketone. ஏன்னா இந்த group the functional group. So alpha carbon என்ன இருக்கு? OH இருக்கு. So therefore this is said to be as what? Benzoin. Okay? Yes. So இதுதான் benzoin. So என்ன ஆகுது? benzaldehydeல இருக்க oxygen hydrogen எடுத்துக்குது. அப்ப இது OH ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கும் நம்ம கிட்ட? C double bond benzene ring. So இதுதான் benzoin. ஏதா நம்ம alpha group ன்னு சொல்லுவோம்? functional group க்கு பக்கத்துல இருக்க கார்பன். So இது functional group. இது பக்கத்துல இருக்க கார்பன்ல OH இருக்கனால இது பேர் என்னது? alpha hydroxy ketone. Okay, இதுதான் benzoin condensation reaction. Next another, write a note on. Yes, so this is B. Okay, A la second question. Okay, fine. Next is B question என்ன அப்படின்னா write a note on bromination of aniline. அனலனோட ப்ரோமினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமினேஷன் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா? அண்ட் அதே மாதிரி பேரா ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புரோமின் இன் வாட்டர் ஆர் புரோமின் இன் அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ரெண்டுல எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்? சின்ஸ் இங்க இருக்க NH2 எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இருக்கனால நம்மளுக்கு எங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்? ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட்ல நடக்கும். So therefore NH2 இங்க என்ன வரும்? நம்மளுக்கு Br வரும். So this is orthobromo aniline plus அடுத்து என்ன ஆகுது? NH2 க்கு ஆப்போசிட்ல Br வருது. அப்ப இது என்னது? parabromo aniline. இதுல parabromo aniline தான் மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். ஓகே, அடுத்து எனக்கு இந்த பேரா ப்ராடக்ட் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த NH2 குரூப் இருக்கு இல்லையா, இதை ஒரு பெரிய குரூப்பா நம்ம மாத்தணும். அதை நம்ம பிளாக் பண்ணணும். அப்ப பிளாக் பண்ணிட்டோம், இதை பெரிய குரூப்பா மாத்திட்டோம்னா இங்க நம்மளுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. ஏன்னா இதுவே பெரிய குரூப் ஆயிடுச்சு. அப்ப இங்க சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி நம்ம மாத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு பெரிய குரூப்பை எடுத்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்துக்கிறேன். Because இது ஒரு பெரிய குரூப், ரைட்? So CH3 C double bond O C double bond O CH3. இதுதான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். இப்போ இங்க என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் இங்க ஹைட்ரஜனா மாறி CH3COOH வெளில போயிடும். மிச்சம் என்ன இருக்கோ அது பென்சின் ரிங்ல சப்ஸ்டிடியூட் ஆகுது. அப்போ இங்க நம்மளுக்கு என்ன வரும்? NH வரும். இங்க COCH3. இப்போ இது பெரிய குரூப்பா மாறிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோமினேஷன் பண்ணலாம். Br2 CH3COH போடுறேன். இப்போ என்ன ஆகும்? இங்க போய் Br சப்ஸ்டிடியூட் ஆகுமானா ஆகாது. பிகாஸ் இதுவே ஒரு பெரிய குரூப்பா இருக்கு. இங்க நம்மளுக்கு இடம் இல்லை. அதனால Br எங்க சப்ஸ்டிடியூட் ஆகும்? ஆப்போசிட் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூட் ஆகும். So therefore we'll be getting benzene ring NHCOCH3Br. கரெக்டா? இப்போ என்ன ஆகும்னா இந்த NHCOCH3ல இருக்க COCH3 வெளியில தள்ளணும். எப்படி தள்ளலாம்? ஹைட்ரலைஸ் பண்ணலாம். அப்போ இங்க பாண்ட் பிரேக் ஆயிடும். இங்க ஹைட்ரஜன் இங்க OH போயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? NH2Br கிடைச்சிரும் பிளஸ் CH3COOH. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? we got para product alone. parabromo aniline மட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே எங்க நடக்கும்? ப்ரோமினேஷன் ஆஃப் அனிலின்ல நடக்கும். ஓகே, 2 ரியாக்ஷன்ஸ் எழுதணுமா மேம்? ப்ரோமினேஷன் ஆஃப் அனிலின் கேட்டாங்கன்னா 2 எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப். பிகாஸ் எங்கேயாச்சும் மார்க் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன் ஒன்று தான் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மார்க் குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் கேன் ரைட் போத் த ரியாக்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் mustard oil reaction. So mustard oil reaction அப்படின்றது என்ன? We know that it is the reaction which is given by primary amines, right? So I am taking a primary amine
CH3NH2. இது என்ன ஆகும்? மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன ப்ராடக்டா கிடைக்கணும்? ஐசோதயோசைனேட் கிடைக்கணும். ஸோ தயோ அப்படின்னா சல்ஃபர் குரூப். அப்போ சல்ஃபர் குரூப் இருக்கிற மாதிரி ஒரு ரியேஜென்ட் எனக்கு வேணும். அதனால ஐம் டேக்கிங் கார்பன் டைசல்ஃபைட். கார்பன் டைசல்ஃபைட் அப்படின்னா என்ன? கார்பன்ல ரெண்டு பக்கமுமே சல்ஃபர் இருக்கணும். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்க சல்ஃபர் ஒரு பாண்ட் எடுத்துட்டு ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் வாட்? CH3 பாண்ட் NH மாறிடும். பிகாஸ் ஒரு ஹைட்ரஜன் எங்க போயிடுச்சு? சல்ஃபர் கிட்ட போயிடுச்சு. அப்ப இங்க C இருக்கும், இங்க டபுள் பாண்ட் இருக்கும். இது என்ன ஆயிடும்? சிங்கிள் பாண்டா மாறிடும். ஏன்னா இங்க இருக்க ஒரு பாண்ட் எடுத்துக்கிச்சு இல்லையா, அதனால சிங்கிள் பாண்டா மாறுது. அப்ப இது பேர் என்னது? திஸ் இஸ் N-alkyl dithiocarbomic acid. இப்ப இது என்ன பண்ணும்? நம்மளுக்கு தயோசைனேட் வேணும். அப்போ இங்க இருக்க ஹைட்ரஜனை நம்ம வெளியில தள்ளணும், ஒரு சல்ஃபரை வெளியில தள்ளணும். அதனால நான் என்ன பண்றேன்னா HgCl2 கூட போடுறேன். அப்போ இந்த Hg என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சல்ஃபரை எடுத்துட்டு HgS வெளியில போயிடும். இங்க ரெண்டு குளோரின் இருக்கு இல்லையா, அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில போடும். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்ப என்ன ஆயிடும்? 2HCl வெளியில போயிடும். மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? CH3 இருக்கு, N இருக்கு. இங்க ஹைட்ரஜன் பிளஸ்ஸா போறனால இந்த பாண்ட் இங்க வந்துரும். ஸோ டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S. ஸோ திஸ் இஸ் மெத்தில் ஐசோதயோசயனேட். ஓகே, ஸோ இது வந்துட்டு கடுகு என்ன மாதிரி ஸ்மெல் வரனால இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஓகே, எஸ். ஸோ அவ்வளோதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜூலை 2022 இருக்க எல்லா கொஷின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்னது? வாட் இஸ் தி ஹோம்ஒர்க்? இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணுங்க. இதனால தான் நான் சால்வ் பண்ணல. ஏன்னா நான் இங்கே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை திருப்பி கூட பார்க்க மாட்டீங்க. ஓகே, ஸோ நீங்களா இதை வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. அதனால தான் ஐ ஹவ் கிவன் திஸ் அஸ் ஹோம்ஒர்க். ஓகே, எஸ். பென்சீனோட ரியாக்ட் ஆகாதா மேம்? ஏதோ கேட்குறீங்க. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனா கண்டிப்பாக ஆகும். இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா அனிலன் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்? ப்ராடக்ட்ல C6H5N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S கிடைக்கும். ஓகே, பிகாஸ் இது பிரைமரி அமின்ஸ் கூட என்ன ஆகுது? இட் ரியாக்ட்ஸ். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணிக்கோனா 2 times ஆஃப் அனிலன் எடுத்து வில் பி ரியாக்டிங் நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஓகே, எஸ். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு PDF வரும். இந்த PDFல நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா யூனிட், அதாவது எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்க எல்லா யூனிட்டுக்கான லிங்க்ஸுமே இதுல இருக்கும். நீங்க ஈஸியா இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு PDF வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன ஆகுது? யூடியூப்குள்ள போதா? ஸோ இந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணாதனால உங்களுக்கு ப்ரைவேட் வீடியோன்னு காமிக்குது. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி வீடியோவே எடுத்துக்கலாம். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் இருக்கா? ஸோ நான் இங்கே கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணோன்னு பாருங்க, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸோட வீடியோக்குள்ள நம்மளுக்கு போயிடும். ஓகே, From Maple, New York. Yes. New Fit Refresh Tent. ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்கான சாப்டர்ஸ், ஃபிசிக்கல், கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. ஜுவாலஜி, பயாலஜி அண்ட் தென் ஃபிசிக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த PDF வச்சு உங்களுக்கு எங்கேயாச்சும் டெரிவேஷனில் டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் இந்த PDF நாளைக்கு உங்கள் கைக்கு வந்துடும். How to study organic chemistry as early as easy. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கோரலேட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கும் போதே இது நம்ம ஃபர்ஸ்டே பண்ணி வச்சுருக்கணும். ஒரு யூனிட் படிக்கும் போதே அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு பண்ணுங்கள், அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு யூனிட்டுக்கு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அதை நம்ம பார்ப்போமா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு மெமரியில் வந்துடும். ஓகே, எஸ். பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷன் கேட்டிருக்கீங்க பிளேஸ். ஸோ இதுக்கும் நம்ம கிட்ட வீடியோ இருக்கு. டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். பொட்டாசியம் டைக்ரோமேட் அண்ட் தி கேமினோஃபோர் ரெண்டுக்குமான வீடியோவுமே இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ வில் எண்ட் தி செஷன்.
ஓகே ஃபைன், தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒன் வேர்ட்ஸ் டவுட்டாக இருக்குது, இல்லை கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் இருக்குது, இப்போ சால்வ் பண்ண டஃப்பாக இருக்குது, அண்ட் உங்கள் ஸ்கூலில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் அடுத்தடுத்து வர நம்ம ஒன் மார்க்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் முன்னாடியே அனுப்பி வச்சிட்டிங்கன்னா நான் ஸ்லைட்ஸில் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஓகே, எஸ். ஸோ வில் பி மீட்டிங் ஆன் டியூஸ்டே வித் ஒன் மார்க்ஸ் கம்பல்சரி, சாரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ். ஓ கிரேட் பிரவீன், கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 83 வாங்கியிருக்கீங்க. ஸோ நம்ம பப்ளிக்கில் இன்னும் ஹையராக நம்ம வந்துட்டு எய்ம் பண்ணணும். ஓகே, எஸ். என்ன லெசனுக்கு மேம்? ஐ ஹோப் ஃபார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நினைக்கிறேன். வில் செக் தி ஷெட்யூல். ஓகே, ஸோ ஃபிசிக்கலுக்கோ இன்ஆர்கானிக்குக்கோ ஐ ஹவ் பிளான்ட். நீங்கள் கீழே கூகுள் ஷீட் லிங்க் இருக்கும் இல்லையா, அதில் பாருங்கள், அந்த ஷெட்யூல் செக் பண்ணுங்கள். ஸோ 5 யூனிட்ஸ்க்கு ஒன்றா பண்ண போகிறோம். ஓகே, ஃபிசிக்கலுக்கு தனியாக, இன்ஆர்கானிக் தனியாக, ஆர்கானிக் தனியாக வில் பி டிஸ்கஸிங் 2 hours கம்ப்ளீட்டாக 1 மார்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ நானும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் போடுறேன். உங்கள் ஸ்கூலில் ஏதாவது கொஷின்ஸ் வந்துட்டு டஃப்பாக இருக்குது, இல்லை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சென்ட் பண்ணுங்கள், வில் இன்க்ளூட் இட். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் டஃப்பாக இருக்குது. ஸோ ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சென்ட் பண்ணுங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ. லென்தி செஷன். தேங்க்யூ. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்கீங்க விக்னேஷ். ஓகே, ஸோ ஐல் ட்ரை டு புட் அ வீடியோ. இல்லை அப்படின்னா இந்த 1 mark செஷன் முடிச்சோன்னு ஒரு 10 minutes ஐ எக்ஸ்பிளைன் ஹவு டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, எஸ். Okay, fine. Thank you. Thank you all. Good night. Take care. Thank you. Thank you, Vignesh.